அனைவரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி இல்லாட்டில் கைகள் மார்பல் வைத்து கொண்டு அவரை நோக்கி பார்த்து, என்றென்றும் உள்ளது அவரோட பேரன்பு. நமக்கு கொடுக்கப்பட்டது அவரோட நாமம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமானால் நம்முள் ஆவியானவர் பெரிய காரியங்கள் செய்வார். பிதாவாகிய கடவுளுக்கு பிரியமான காரியங்கள் நாங்கள் செய்வோம். அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமானால். பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, வாருமையா நல்ல போதகரே, வாருமையா எங்கள் மத்தியிலே. அப்பா, என்னுடைய இதய காதுகளை திறம், என்னுடைய இதயத்தின் கண்களை திறம், என்னுடைய இதயத்தை திறம் அப்பா. என்னோட ஆத்மாக்கு உணவு இன்றைக்கு தேவை. நான் இனிமேல் உன்னை சார்ந்தவராக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதை உம்மிடம் கேட்கிறேன் அப்பா. உமக்கு விருப்பமா இருந்தால் நிச்சயமா நீ செயல்படுவீர் என்பதை நான் நம்புகிறேன் அப்பா. தூயவரே, தூயவரே, தூயவரே இயேசுவே, தூயவரே, தூயவரே, தூயவரே இயேசுவே, தூயவரே இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படித்துக் கொள்வோம், படிப்போம். திருத்தூதர் பணி 4:12 கொஞ்சம் படிப்போம். இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? எத்தனை பேர் அந்த வார்த்தையை கவனிச்சிங்க? அந்த வார்த்தையை எத்தனை பேர் கவனிச்சிங்க? திரும்பி யாராவது ஒருத்தர் படிங்க. ஹல்லேலூயா. கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. உன்கிட்ட கொடுக்கப்பட்டது, மனிதனுக்கிட்ட கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஏதோ மனிதன் கேட்டு வாங்கினது என்பது கிடையாது, மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்கிட்ட கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க. என்கிட்ட கொடுக்கப்பட்டது, என்கிட்ட கொடுக்கப்பட்டது. நீங்க எத்தனை பேர் ஏத்துக்குவீங்க? எத்தனை பேர் உங்களுக்கு தெரியாது உங்ககிட்ட கொடுக்கப்பட்டது என்பது? எல்லாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது. யாராவது சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். இப்ப சொல்றவங்க என்ன செய்யணும்? அவங்க அதை ஏத்துக்கணும். சொல்றவங்க ஏத்துக்கினாதான் அவங்க சொல்லும் போது அவங்க ஏத்துக்குவாங்க. ஹல்லேலூயா. அதனால உங்ககிட்ட கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு நன்றாகவே தெரியும், உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம், வாழ்வு கொடுக்கக்கூடிய நாமம், மீட்பு கொடுக்கக்கூடிய நாமம், நிம்மதி கொடுக்கக்கூடிய நாமம், பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடிய நாமம், எல்லா விதமான தீ செயல்களிலிருந்து உன்னை விடுதலை செய்யக்கூடிய நாமம், எல்லாம் தீ செயல்கள், எல்லாமே தீயான மோசமான காரியத்தில் விடுதலை செய்யக்கூடிய நாமம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம். ஹல்லேலூயா. உன்கிட்ட கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இருக்கிற போதனை, உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கிற போற போதனை விஷயமே வேற.
ஹல்லேலூயா. அல்லேலூயா. விஷயமே வேற. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படித்துக் கொள்வோம். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படித்துக் கொள்வோம். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டு கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான வார்த்தை, அதை நீங்க படிச்சீங்க. அவர்கள் விடாம கேட்டுன்னு இருக்கிறாங்க. ஒருத்தனை பழி வாங்கறதுக்குன்னா விடாம நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க விடாம நீங்க கேட்டுன்னு இருப்பீங்க. ஒருத்தனை பழி வாங்கணும்னா விடாம மௌனம், விடாமல் சொல்லுங்க, விடாம. இது மட்டும் நீங்க விட மாட்டீங்க, மத்த இது எல்லாமே விட்டுருவீங்க, இது மட்டும் விட மாட்டீங்க. எவனா ஒருத்தனை பழி வாங்கறதுக்குன்னா விடாம நீங்க நோண்டிக்கினே இருப்பீங்க. நீங்க விடாமல், அவர்கள் அவரிடம் விடாமல் அப்படின்னா ஒரு தடவை சொல்லல, விடாம சொல்லிக்கினே இருந்தாங்க. இந்த பொண்ணு மாமன் விபச்சாரியாவ, அது வேற விபச்சாரத்தை பிடிப்பட்டவள். ஆம்பளை கிடைக்கல, ஆம்பளை எங்க ஓட்டான், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இல்லாட்டி அந்த கூட்டத்தில் அவனும் இருந்திருப்பான், கல்லை எடுத்து வச்சுக்கணும். எனக்கு எல்லாரும் கிட்ட கல் இருந்தது. ஆனா விடாம பிடிவாதத்துல அவங்க கேட்டுனே இருந்தாங்க. என்ன கேக்குறாங்க? என்ன சொல்றாங்க? இவள் விபச்சாரத்தில் பிடிப்பட்டவள், சட்டத்துக்கு தகுந்தபடி இவளை கல்லால அடித்து சாவடிக்க வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்க? அவரை ஏதாவது ஒரு சாட்சி, ஏதாவது ஒரு பொய் சாட்சி சொல்லிட்டு எப்படியாவது ஒரு மாற்றத்துக்காக இவர் சட்டத்தை மீறுகிறார் என்பது ஒரு பொய் சாட்சி ஏதாவது உருவாக்க வேண்டும், அவர்கிட்ட ஏதாவது ஒரு பழி சுமத்த வேண்டும் என அவங்க சூழ்ச்சியாகவே செயல்படுகிறார்கள். யாரு சூழ்ச்சியா செயல்படுறாங்க? மனுஷனா? பிசாசு என்ன நினைக்குதோ மனுஷன் அப்படிதான் நினைக்கிறான். இயேசு சொல்லுவாரு பேதுருகிட்ட, யோ நீ மனுஷன் போல நீ நினைக்கிறையான்னு, அதான் அந்த பிசாசு உன்ன மாதிரி நினைக்குதியான்றாரு. ஹல்லேலூயா. விடாம யாராவது ஒருத்தர் மேல ஒரு பழி சுமத்துன்னு சொன்னா, நான் என்ன திரும்ப கேள்வி கேட்கறேன், பாவம் இல்லாதவங்க யாராவது இங்க இருக்கிறீங்களா? என்னையும் சேர்த்து சொல்றேன் நான். இல்ல, அப்புறம் என்ன பெருசா நீங்க முடிய புடிச்சிட்டு வெளியும் கருப்பாக்குறீங்க? நீங்க விடாம பிடிவாதத்துல இருந்துக்குன்னு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எப்படியாவது அவங்கள பழி வாங்க வேண்டும் என்பது, ஏன்னு கேட்ட என் குற்றத்தை மறைக்கிறதுக்கு இவ்வளவு சாவச்சிட்டனா என் குற்றத்தை மறைஞ்சு போச்சு. என்னோட கேவலமான செயல்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஒருவேளை எனக்கு ஒரு பொண்ணுக்கு உறவு இருக்குன்னு வச்சுங்க, என் பொண்டாட்டிக்கு தெரியல, அதனால என் பொண்டாட்டிக்கு தெரியாம இருக்கு, நான் என்ன செய்யணும்? நான் அவளை கொலை பண்ணிட்டானா என் பொண்டாட்டிக்கு? அப்படின்னா இப்படிப்பட்டவங்க இருந்ததே கிடையாது. அதனாலதான் அவங்க நீ பைபிள் படிக்கும் போது ஆவியானவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நீங்க இந்த வார்த்தை குடிக்கிறீங்க, அது என்ன வார்த்தை எழுதி இருக்குது? விடாமல், விடாம 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 பிடிவாதத்துல பிடிவாதத்துல பிடிவாதத்துல. சொல்லுங்க, பிடிவாதம், விடாமல், சத்தமா, பிடிவாதம் சூன்யத்துக்கு ஒப்பாகும். அது முரட்டு தோணும், அது முரட்டு தோணும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. உங்களால, உங்க பிடிவாதத்தினால நீங்க விடாமல் ஒருத்தர் மேல பழி சுமத்தும் போது உங்க பாவங்களை உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிய போறது கிடையாது. மற்றவங்களோட குற்றங்கள் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும். உன் பாவம் உனக்கு தெரிய போறது கிடையாது. ஏன்னு கேட்ட நீ உன் பிடிவாதத்துல இருக்கிற, விடாம இருக்கிற, அவங்கள பழி வாங்குறதுக்கு விடாம இருக்கிற. நீ நினைச்சு பார்க்கல நீயும் அவங்கள மாதிரி இருக்கிற. எப்படி தெரியுமா பைபிள் வார்த்தை? சொல்லுங்க, எப்படி எப்படி பைபிள் வார்த்தைன்னு கேளுங்களா. நீ பார்த்துட்டு நீ ஆசைப்பட்டாலே விபச்சாரம் செய்து விட்டாய், நீ ஆசைப்பட்டா உன்னோட படுத்தா கூட நீ விபச்சாரம் செய்து விட்டாய். எது நல்லது?
ரெண்டுமே நல்லதா? நீ பார்த்துட்டு ஆசைப்பட்டாலே விபச்சாரம் செஞ்சுட்ட, போய் படுத்துட்டாலும் விபச்சாரம் செஞ்சுட்ட. எது நல்லது? எது ஈஸியானது? ஏங்க போய் படுத்துட்டா ஈஸியா போச்சா? செஞ்சுட்டு நம்ம மாட்டிக்கிற வேண்டித்தானே? ஏன் சும்மா கண்ணால பார்த்துட்டு என்னங்க பிரோஜனமா இருக்குது? கண்ணால பார்த்து ஆசைப்படுறது என்னங்க பிரோஜனம்? அது அனுபவிக்கணுமே. அது அனுபவிச்சா தானே. என்னடா பெருசா நீ வந்து பார்த்துட்டு அனுபவிச்சிட்ட பிறகு நீ பேச. அதான் அவர் சொல்லுவாரு, உன் உடம்பு தேவனோட கோவில், விபச்சாரங்க போல வாழாதீங்க. கடவுளுக்கு மட்டும்தான் சொந்தக்காரர். அதுக்கு உன் கண்ணுக்கு முன்னாடி உன் குற்றத்தை தெரியாம இருக்கும். உன் கண்ணுக்கு முன்னாடி நீ நீதிமான் போலவே நீ நடக்கலாம். உன் கண்ணுக்கு முன்னாடி வந்து எல்லாமே ஒளியாகவே இருக்கும் என்பது நீ நினைத்து கொள்ளுகிறாய், என்பது நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனா இங்க பைபிள் என்ன போட்டிருக்குது? பாவம் இல்லாதவன் முதற்கல்லை தூக்கி அறியட்டும். அது இல்லாம விடாமல் அவங்க வந்து கேட்டு கிடக்குறாங்க. அவங்க பிடிவாதமா கேட்கறாங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா என்ன நடக்கும்? அவன் குற்றமே செய்யலன்னு கூட வச்சுக்கோ, என்ன பண்ணுவானுங்க? விடாம அடி அடின்னு அடிப்பாங்க. அவனே நீ எதுக்கிட்ட அடி வாங்கின? ஆமா செஞ்சேன்னுமா. எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்க? என்ன குரு? அதான் நடக்குது. அதான் நடக்குது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. மத்திய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் கொஞ்சம் படிப்போம். மத்திய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் கொஞ்சம் படிப்போம். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கு அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளி வேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான வசனம், தெளிவான வசனம். சொல்லுங்க, அழகான வசனம், தெளிவான வசனம். எனக்கு ரொம்ப அழகா இருக்கின்றது. இது எனக்கு ரொம்ப அழகான வசனம். இது எனக்கு ஏன்னு கேட்ட, இந்த வசனத்தை நான் அனுப்பிச்சிருக்கிறேன். இந்த வசனம் என்கிட்ட வந்தது இன்னைக்கு இல்ல, 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னாட்டா நான் என்ன பத்தி வந்து வேற மாதிரி நினைச்சேன் நான். ஆனா அந்த வசனம் என்கிட்ட வந்தது. ஹல்லேலூயா. ஆனா அந்த வசனம் எனக்கு ரொம்ப அழகான வசனம், ரொம்ப தெளிவான வசனம். ஹல்லேலூயா. அப்படின்னா யாருக்குமே நீ தீர்ப்பு கொடுக்காதே. ஏன்? யாருக்குமே நீர் தீர்ப்பு கொடுக்காத. ஏன்? கண்டிக்காதே என்பது சொல்லல. பாருங்க, கவனத்தோட கேளுங்க. நீங்க ஏதோ கண்டிக்கிறதும் திருத்துறதும் எடுத்துட்டு தீர்ப்பு பத்தி பேசிட்டு போறீங்க. நீங்க கண்டிக்கிறது வேற, இது வந்து தீர்ப்பு கொடுக்கறது வேற. நீங்க ஏதோ அப்புறம் கண்டிக்காம இருக்க போறது கிடையாது. தீர்ப்பு என்பது கொடுக்கறது வேற, கண்டிக்கிறது வேற. அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்ப்பு என்பது நீ வந்து இந்த இடத்துல அமர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும். நீ ஆட்சி செய்ய வேண்டும். இந்த இடத்துல அமர்ந்து நீ ஆட்சி செய்ய வேண்டும். நீதியாக, தெளிவாக, அன்பால, இரக்கத்தால, மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையோட நீ உட்கார்ந்து இந்த இடத்துல உன்னால ஆட்சி செய்ய முடியும் என்பது சொன்னா, உனக்கு அதிகாரம் இருக்கின்றது தீர்ப்பு கொடுப்பதற்கு. உனக்கு இந்த இடமே கிடையவே கிடையாது. நீ எப்படி மற்றவங்களுக்கு உன்னால தீர்ப்பு கொடுக்க முடியும்? எல்லாரும் பாவம் செய்து விட்டார்கள், எல்லாரும் தேவனோட மகிமையை இழந்து விட்டார்கள், எல்லாருக்கும் மன்னிப்பு வந்தது. எப்படி? இயேசு கிறிஸ்து செய்த செயலால்
கடவுள் அவரை உயிர்த்தெழ செய்தார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அவர் இயேசு சொல்வார், என் உயிர் நானே வைக்கிறேன், நானே எழுப்பி விடுவேன். நானே வைக்கிறேன், நானே எழுப்புவேன். இந்த அதிகாரம் நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் நான் பெற்றுக்கொண்டேன். அதனால நாம தீர்ப்பு, மத்தவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னால அப்படின்னா, நீ கல்லை நீ உன்னால தூக்கி போட முடியுமா? நீ தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த பாப்பா கிட்ட சொல்றேன் நானு, பாப்பா நாளைக்கு கரெக்டா 2 மணிக்கு வந்துடுற பிரேயருக்கு, ஓகேயா? நாங்கெல்லாம் உட்காந்து பிரேயர் பண்ணின்னு இருக்கிறோம். பாப்பா 10 நிமிஷம் லேட்டா வந்துருச்சு, இல்லாட்டி அரை மணி நேரம் லேட்டா வந்துருச்சு. நாங்க பிரேயர் முடிக்கிறோம், பிதா சுதம் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பாப்பா உள்ளர போறது. இப்ப நான் அந்த பாப்பா பார்த்துட்டு, ஏய் என்னடி நினைச்சுன்னு இருக்கிற, உன்னால ஜெபத்துக்கு வர முடியல, உன்னால கூடி ஜெபிக்க முடியல, உனக்கு எங்களுக்கு எப்படி ஒருமனப்பட்ட தன்மை இருக்க முடியும் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் தெரிஞ்சு பேசுறேன்னா தெரியாம பேசுறேன்னா? நிச்சயமா நான் தெரியாம தான் பேசுகிறேன். ஏனென்றால் எனக்கு தெரியவில்லை அதோட சூழ்நிலை என்ன என்பது. நம்பர் 1, உலகத்தின் காரியத்தினால். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரத்தோட அவங்களை கூப்பிட்டு வரவில்லை என்பது 2வது காரியம், ஆவிக்குரிய ஐக்கியம். 2வது காரியம் ஆவிக்குரிய ஐக்கியம். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்கள சீக்கிரமா கூப்பிட்டு வரல எனக்கு தெரியாது. ஏனென்றால் ஆண்டவருக்கு விருப்பம் இருந்தால்தான் அது சீக்கிரமா வரும். எல்லாருக்கும் அழைப்பு, ஆனா சிலவங்க மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறான். அதனால தீர்ப்பு கொடுப்பது யாராலுமே இந்த செயலை செய்யவே முடியாது, செய்யவும் கூடவே கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் உன்னால சொல்ல முடியாது, நானே என் கண்ணுல இருந்து இந்த துரும்பை நான் எடுத்துக்கொண்டேன். என்னால சொல்ல முடியாது, என் உள்ளத்தில் இருந்த அழுக்கை நான் தான் ஆபரேஷன் செஞ்சு வெளியில எடுத்தேன். என்னால சொல்ல முடியாது, என் கையை என் உடம்புல விட்டுட்டு இந்த எலும்பை எடுத்துக்கொண்டு இப்படி பண்ணிட்டு என் பொண்டாட்டியை நான் உருவாக்கினேன், என் மனைவியை உருவாக்கினேன். அதுல என்ன உன்னால சொல்ல முடியாது. இதெல்லாம் செய்தவர் பெரியவரா இருக்கிறார், அவர் செய்த செயல் அவருக்கு மகிமை உண்டாவதாக. என் கண்ணுல இருக்கிற துரும்பு இருந்தாலும் சரி, மரக்கட்டை இருந்தாலும் சரி, என் முதல்ல இருந்த அழுக்கு இருந்தாலும் சரி, எடுத்தவர் பெரியவரா இருக்கிறார். எடுத்தவர் பெரியவரா இருக்கிறார். நான் மத்தவங்கிட்ட பேசும்போது, உன் கண்ணுல அழுக்கு இருந்தாலும் சரி, உன் கண்ணுல இருந்த தூசு இருந்தாலும் சரி, உன் முதல்ல அழுக்கு இருந்தாலும் சரி, உன் இதயத்தை முழுசா கருப்பு இருந்தாலும் சரி, எப்பா சாமி என்னால அதை செய்ய முடியாது. நான் வார்த்தை சொன்ன தெரியுமா, சாமின்னு, சாமியால தான்ப்பா செய்ய முடியாது. உன்னை உருவாக்குனவர் பெரியவரா இருக்கிற அவரால் மட்டும்தான் இந்த செயலை செய்ய முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா புத்தகம் 43வது வசனம், 43வது அதிகாரம் 25வது வசனத்தை படிங்க. 25. நானே உன் குற்றங்களை என் பொருட்டு துடைத்தழிகின்றேன். என்ன போட்டிருக்குது வார்த்தை? எப்படி? என் பொருட்டு, அவர் பொருட்டு வழியாக, அவர் என் பொருட்டு என்கிறார். For my sake. உன் குற்றத்தை நான் என்ன பண்றேன்? நானு துடைக்கிறேன், எடுக்கிறேன். ஏதோ ஒரு மனுஷன் செஞ்சான் என்பது கிடையவே கிடையாது. இந்த வசனத்துக்கு தகும்படி எடுத்து பாத்தீங்கன்னா, யார் இந்த வேலையை செய்தார்? இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் கடவுளா இருந்தோம், கடவுளுக்கு சமமா அவர் இருந்தது கிடையவே கிடையாது என்பது புனித சின்னப்பர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஆனா மறந்துடுறாரு தொடக்கத்துல. வார்த்தை கடவுளோட இருந்து, வார்த்தை கடவுளையாம இருக்குது. ஹல்லேலூயா. கடவுளா இருந்தார், கடவுளோடு இருந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா ஒருத்தர் தான் கடவுள், ஒருத்தர் தான் ஆண்டவர், ஒருத்தர் தான் ரட்சகர். ஹல்லேலூயா. அதனால் அவர் சொல்ற, அது படிப்பாரு. நானே உன் குற்றங்களை என் பொருட்டு துடைத்தழிக்கின்றேன், உன் பாவங்களை நினைவிற் கொள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. உன் பாவத்தை நான் நினைச்சு பார்க்கவே மாட்டேன். நானு நீ என்ன தவறு செய்தா என்பது, உன் பாவத்தை நான் நினைச்சு பார்க்கவே மாட்டேன்.
இப்ப உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன். நானு சொல்லுங்க, நான் பல வருஷத்துக்கு முன்னாடி நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லுங்க. ஏன் அது இன்னும் உங்க நினைப்புல ஓடின்னு கிடக்குது? ஏன் மவனங்களா இன்னும் ஏன் உங்க நினைப்புல ஓடுது அது? ஏன் உங்க நினைப்புல இன்னும் அந்த பழைய ஆடின கூத்து இன்னும் ஏன் ஓடின்னு கிடக்குது? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கறேன். நேத்து போன நாள் இன்னைக்கு வருமா? அப்புறம் ஏன் நேத்து செத்து போன கதை இன்னைக்கு மட்டும் பேசின்னு கிடக்குறீங்க? ஏன் உன் நேத்து கதை உனக்கு இன்னும் நினைப்புல இருக்குது? ஏன் ஏன் நீங்க மாற மாட்டீங்களா? அதான் இயேசு கேட்டார், நீங்க மாற மாட்டீங்களா? மன மாற்றம் தேவை. எப்போ? நேத்து என்ன நடந்தது நன்மைக்காக அதை விட்டு தொலை. இன்னைக்கு ஒரு புது நாளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரணமே நீ மனம் மாறுவதற்காக. மனமாற்றம் என்பது நீ என்ன நம்பு, என் பொருட்டு, ஆமா என் பொருட்டாக, என் நாமத்துக்காக உன் பாவத்தை நான் என்ன பண்றேன்? தொடிச்சிடுறேன், சுத்தமா எடுத்துடுறேன். இன்னும் ஏன் நீங்க பாவத்தை பற்றி நினைக்கிறீங்க? இன்னும் ஏன் பாவத்தை பத்தி நினைச்சுன்னு இருக்கிறீங்க? இன்னும் ஏன் பாவத்தை பத்தி நினைக்கிறீங்க? நம்பலன்னுல, நீங்க பாவத்திலே சாவறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான காரியம். உன் பாவத்துல சாவறதுக்கு நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க. இயேசுவே சொல்லிட்டார், உன் பாவத்துல தான் நீ சாவ போற. ஏனென்றால் நீ என்ன நம்பல, என் மீது நீ நம்பிக்கை கொள்ளவில்லை. நான் தான் உன் பாவத்தை தொலைக்கிறேன். உன் பாவத்துல சாவறதுக்கு உனக்கு ரொம்ப ஆசை. அதனால உன் பழைய கதை உனக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய ரெக்கார்ட் பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். நான் ஒரு காலத்துல ஓடும், திடீர்னு மாட்டிக்கும், அதே இடத்துல மாட்டின்னு ஓடின்னு இருக்கும். அது அப்புறம் திடீர்னு தட்டி விட்டாதான் அது போகும் அர்த்தத்துக்கு. உங்களுக்கு அந்த பழைய ரெக்கார்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல வேலை அந்த ஆண்டவர் அந்த ரெக்கார்டை வச்சு தொலைச்சாரு. அப்பா, இல்லாட்டி அந்த பழைய ரெக்கார்டு வச்சிருந்தானா அது வேற ஒரு தனியை வச்சு பாட்டு, எந்த பாட்டும் கேட்க முடியாது உன்னால. கொஞ்சம் கீறு வந்துச்சுன்னா அங்க போய் மாட்டிக்கும், அங்கதான் ஓடினு இருக்கு. உங்க கதை அப்படிதான் இருக்குது. உங்க பழைய கதை தான் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க கூடிய கதைகள். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வசனம் கொடுத்த, நானு என்ன கொடுத்தாங்க முத வசனத்துல? 8:7 இல்ல 8:7 யோவான் நற்செய்தியில 8:7 என்ன கொடுத்தாங்க? அவர்கள் என்ன பண்ணாங்க? விடாமல். உனக்கு உன் பழைய கதை விடாமல் நீங்க பேசினே இருப்பீங்க. உங்க பழைய கதைங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் சொத்துன்னு சொல்லு. சத்தமா சொல்றது ஏன்? சத்தமா சொல்றதுங்க, ஒருத்த குரல்ல சொல்றது. சொத்து விட்டுருவீங்களா? உன் பழைய கதை தான் உன் சொத்து. உன் பழைய கதை தான் உனக்கு புனிதம். உன் பழைய கதை தான் உனக்கு மதம். உன் பழைய கதை தான் உனக்கு மனைவி. இல்லாட்டி உன் பழைய கதை தான் உனக்கு கணவன். உன் பழைய கதை தான் உனக்கு பிள்ளைங்க. இயேசு என்ன சொல்ற? எல்லாமே நான் புதிதாகவே மாற்றுவேன். உனக்கு புதுசு வேணாம். உனக்கு ஒருவேளை நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் நானு, பிஷப்பும் சேர்த்து தான் சொல்றேன் நானு. ஒருவேளை நாங்க எல்லாரும் பிடிவாதத்துல எங்க பிள்ளைங்க படிக்க மாட்டேன், என் பையன் படிக்க மாட்டேன்றான். அதனால பிடிவாதத்துல நான் என்ன பண்றான், இவனுக்கு என்னடா செலவு பண்றது, ஒரு கடையாவது திறந்து விட்டுட்டு அவங்க கடையாவது போய் பாத்துக்கிறோம் சொல்லி விட்டானா ஒரு பிடிவாதத்துல. இப்படிப்பட்ட ஐக்கியத்துல எல்லாருக்கிட்ட உலகத்துல சேரன்னு வச்சுங்க, பட்சம் எவனாவது ஒருத்தன் இருப்பானா? கடவுள் எப்படி செஞ்சார்? அப்புறம் கடவுளுக்கு நமக்கு எப்போதும் இன்னொரு முறை தருகிறார். another chance. சொல்லுங்க, another chance, இன்னொரு வாய்ப்பு. கடவுள் எவ்வளவு நல்லவர் என்பதை சொன்னீங்கன்னா இன்னொரு வாய்ப்பு தருகிறார். சொல்லுங்க, ஒரு வாய்ப்பு தருகிறார். என்ன வாய்ப்பு? அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்னாரு? இனிமேல். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? கேட்டாரு, யாருமே உனக்கு தீர்ப்பு கொடுக்கவில்லையா? ஆமாண்டவரே,
நானும் உனக்கு தீர்ப்பு கொடுக்கவில்லை, இனிமேல் பாவம் செய்யாதே. அல்லேலூயா. தெரிஞ்சுங்க, கடவுள் உனக்கு தீர்ப்பு கொடுக்கவில்லை, ஆனால் நீ இனிமேல் பாவம் செய்யாதே. நான் எப்படி பாவம் செய்யறேன் நானு? சீக்கிரமா எப்படி பாவம் செய்யறேன் நானு? விடாமல், பிடிவாதமா, அப்புறம் ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கொஞ்சம் படிங்க. நீதிமொழிகள் 3:7. உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே, ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு. ஹல்லேலூயா. திருப்பி படிங்க. உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே, ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு. திரும்பி சொல்லுங்க, எல்லாம் கூட்டத்தில் சொல்லுங்க, சத்தமா சொல்லு, சத்தமா படி, அவங்க எல்லாரும் சொல்லட்டும். என்னை நான் ஞானி என்று எண்ணிக்கொள்கிறேன், ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி செய்வீங்க அது எப்படி செய்ய போறீங்க? ஆனா அதுக்கு முன்னாடி வசனம் இருக்கு, முழு மனதோட ஆண்டவரை நம்பு, சொந்த அறிவாற்றல சார்ந்து நிக்காத. ஆனா இது எப்படி செய்ய போறீங்க? நீங்க தீமையை நீங்க விட்டு விலக வேண்டும் என்று சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு தயவு செய்து தீர்ப்பு கொடுக்காதீர்கள். தீமையே ஒண்ணு உங்ககிட்ட மாமன் தீமையே வரக்கூடாதுன்னு சொன்னா மற்றவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்காதீங்க. பாருங்க, பைபிளுக்கு தகும்படி பாத்தீங்கன்னா ரோமர் புத்தகத்துல அவர் சொல்லுவாரு, யோ அவன் ஊந்தாலும் சரி ஏஞ்சாலும் சரி, நீ யாரியா அவனை நோன்றதுக்கு? அவரோட தலைவன் அவரை பார்த்துக்குவாரியான்றாரு. அல்லேலூயா. நீ யாரியா? இவன் கஷ்டப்படுற காரணமே அவன் என்ன தீமை செஞ்சிருப்பானோ, ஏதோ ஒரு சாபம் அவனை புடிச்சிட்டு வருது, நீ யாரு அவனுக்கு தீர்ப்பு கொடுக்கறது? நீ யாரு அவனை தீர்ப்பு கொடுக்கறது? நீ ஒரு ஞானி என்பதை கருதாத, நீ உனக்கு எல்லாமே தெரியும் என்பதை கருதாத. கடவுள் உங்ககிட்ட சொல்லணும். அது வேலை கடவுள் உங்ககிட்ட பேசும்போது எப்படி தெரியுமா பேசுவாரு? பாவிகளே சொல்லுவாரா? மனமாறுங்கள் சொல்லுவாரா? 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 அப்புறம் நீங்க மற்றவங்களை பாவிகளேன்னு சொல்றீங்க. ஏன் மற்றவங்களை பாவிகளே என்பது நீங்க சொல்றீங்க? எப்படி? நாங்க சொன்னதே கிடையாது பிரதர், சொல்லுங்களா, சத்தமா சொல்லுங்களா. நாங்க இப்படிப்பட்ட வார்த்தை சொன்னதே கிடையாது. சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எத்தையுமே சொன்னதே கிடையாது. அப்புறம் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு அர்த்தம் என்ன? அவன் பாவி இருக்கிறனால தானே நீ தீர்ப்பு கொடுக்கற. உன் கண்ணில் இருக்கிற மரக்கட்டை உனக்கு தெரியல, உன் கண்ணில் இருக்க தூசில தெரியாது, மற்றவன் கண்ணில் இருக்க தெரியுது. அர்த்தம் என்ன? பாவிகளேன்னு சொல்லும் போது அர்த்தம் என்ன? இதுதானே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 49:8-9. சங்கீதம் 49:8-9. மனித உயிரின் ஈட்டு தொகை மிக பெரிது. நல்ல கவனத்தோட கேளுங்க. யோ சத்தமா படியா. மனித யோ என்னுடைய உயிரின் ஈட்டு தொகை மிக பெரிது, எவராலும் அதனை செலுத்த இயலாது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகுழியை காணாமல் இருந்திட முடியுமா? போதும் போதும், அது வேணா, நீ இத படி, திரும்பி படி. அத என்னுடைய உயிரின் ஈட்டு தொகை மிக பெரிது, எவராலும் அதனை செலுத்த இயலாது. அல்லேலூயா. என்னோட உயிரோட மதிப்பு என்ன என்பது எனக்கு தெரியும் சொல்லுங்க. என்னோட உயிரோட மதிப்பு எவ்வளவு என்பது எனக்கு தெரியும் சொல்லுங்க.
என்ன சொல்ல என்ன தெரியல நீ என்னன்னு தெரியுமா? உன்னோட உயிரோட மதிப்பு என்ன என்பது உனக்கு தெரிந்தால் நீ எப்போதும் தேவனோட சித்தத்துல உட்காந்து இருப்ப. உன்னோட உயிரோட மதிப்பு என்ன என்பது தெரியாம உன் உயிரை வச்சுக்கிட்டு நீ விளையாடின்னு இருக்கிற சூதாட்டத்துல, உன் உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியாம சூதாட்டம் வரைய விளையாடின்னு இருக்கிற, பிளேயிங் கார்ட்ஸ், ஹார்ஸ் ரேசிங், சிகரெட்டு, கேம்பிளிங், குடி, வெறி, களியாட்டம், உன் உயிரை வச்சுக்கின்னு சூதாடுற. உயிரோட மதிப்பு என்ன என்பது உனக்கு தெரிந்தால் நீ தேவனோட திட்டத்தில் இருப்ப. ஏன்னு கேட்டா உன்னால உன் உயிருக்கு உன்னால மதிப்பு என்பது கொடுக்கவே முடியாது. சொல்லுங்க, என் உயிர் அத மத்தவங்க எவனோ ஒருத்தன் உயிர், அதான் உங்க பிரச்சனை. என் உயிர் மத்தவங்க எவனோ ஒருத்தன் உயிர். அது அவங்க உயிரா? அப்புறம் கடவுள் நிறைய கடவுள் இருக்கிறார் போல இருக்குது. அப்புறம் ஒரே கடவுள்னா அப்ப எல்லாருக்கும் ஒரே, அங்க வாங்க, ஒரே கடவுளாக ஆண்டவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரு மூலியமாக உலகம் படைக்கப்பட்டது, அவருக்கு மனிதனுக்கு ஒளியாகவே இருக்கின்றார் என்று சொன்னீங்கன்னா ஒரே உயிர், எல்லாருக்கும் ஒரே உயிர், எல்லாருக்கும் ஒரே கடவுள், எல்லாருக்கும் ஒரே மதிப்பு. எத்தனை பேர் அதை நினைக்கிறீங்க நீங்க? இப்ப பாருங்க, என்ன பாருங்க கொஞ்சோண்டு. நான் நினைக்கிறேங்க, இல்ல நான் எதுக்கு இப்படி காமிச்சேன்? நான் நினைக்கிறது இல்ல. என் உயிர் மற்றவங்களை நீ பார்க்கும் போது, அவங்க நடக்கும் போது நீ என்ன சொல்லணும்? என் உயிர். ஒரு விபச்சாரிய பார்த்தா கூட நீ என்ன சொல்லணும்? என் உயிர். ஒரு மோசமான திருடன், கொலைகாரன், அவனை பார்த்தா கூட நீ என்ன சொல்லணும்? என் உயிர். நம்பலையா? திருத்தூதர் பண்ணி நீங்க படிப்பீங்கல்ல, கடவுள் மனிதன் கையல்லாக்கப்பட்ட கட்ட கோயில்களில் வாழ வருது கிடையவே கிடையாது. என்ன சொல்லுவாரு? ஒரே வீசியால் மனித குலத்தை உருவாக்கினார். அப்படிதானே போட்டிருக்குது? படியாத திருத்தூதர் பணி 17வது அதிகாரம் 25வது வசனத்தை படி. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. நீ ஒழுங்க கவனத்தோட நீ படிக்கல, அதான் இப்ப சொன்ன. நான் உன்னை நான் பார்க்கும் போது நான் என்ன சொல்லணும்? என் உயிர். இப்ப படி, அவங்கள பார்த்து சொல்லு, என் உயிர். என் உயிர் அனைவருக்கும், என்னுடைய அனைவருக்கும்னா என் உயிர், உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. என் உயிர். அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா அடிப்படையில் இருக்கிற ஒரே ஒரு சட்டம், ராஜ்யத்தின் சட்டம், தெளிவான சட்டம், நான் என்னை நேசிப்பதை போல் நான் பிறரை நேசிக்க வேண்டும். நான் என்னை அன்பு செய்வதை போல் நான் பிறரை அன்பு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. என் உயிர். யாராவது பிள்ளைங்க அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்களா என் உயிர்னு? யாராவது அம்மா அப்பா பார்த்துட்டு தான் பிள்ளைங்க பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்களா என் உயிர்னு? இப்பதான் யோசிக்கிறீங்க போல இருக்குது. ஏன் உயிர் தானா? நீங்க சொன்னது கிடையாதுல்ல அவங்க கிட்ட. நீங்க உங்க பிள்ளைங்க என்னைக்குமே உங்க பிள்ளைங்க கிட்ட சொன்னது கிடையாது, தாயும் தந்தையும் மதித்து நடக்க வேண்டும், அப்போதுதான் நீ உலகத்துல நலமா இருப்பாய், நீ நீடோடு வாழ்வாய், உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. யாருமே சொல்லி கொடுத்தது கிடையாது உங்க பிள்ளைங்க கிட்ட. நீங்க என்ன சொல்லி கொடுப்பீங்க? அந்த என்ன அந்த டியூஷன் இடம், அது டியூஷன் சென்டருக்கு போங்க,
நீங்க 200 மார்க் வாங்குவீங்க, அப்பதான் நீங்க ஏ குரூப் எடுப்பீங்க, அப்பதான் நீங்க பி குரூப்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவீங்க, அப்பதான் சி குரூப்ல நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவீங்க, அப்பதான் இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல இடம் கிடைக்கும், நீங்க நல்லா படிச்சுட்டு முன்னேறுவீங்க, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வேலை வாய்ப்பு இருக்கும், அப்பதான் உனக்கு நல்ல பொண்டாட்டி வரும், இல்லாட்டி நல்ல கணவன் வரும், அப்பதான் நீ வாழ்க்கையில நல்லா இருப்ப. என்கிட்ட இது மட்டும் என்கிட்ட பேசின்னு இருக்காதீங்க. உங்களுக்கு நான் கொஸ்டின் மார்க் கொடுப்பேன், ஃபுல் ஸ்டாப் கொடுப்பேன், எக்ஸ்கிளமேஷன் மார்க் கொடுப்பேன், காமர் கொடுப்பேன். நான் என்னைக்குமே நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட என்ன சொல்லி கொடுக்க வேண்டும் என்பது சொன்னதே கிடையாது. ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட. பிள்ளைங்க எப்படி நீங்க சொல்லி கொடுத்த கத்துக்கினாங்க? உங்களை பார்த்து கத்துக்கினாங்க. உங்களை பார்த்து கத்துக்கினாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா சாரை பார்த்து கத்துக்கினாங்க. எல்லாமே உங்களை பார்த்து தான் கத்துக்கிறாங்க. நீங்க இப்படி விரல் ஆட்டுறீங்களா, அவங்க 4 ஆட்டுவாங்க. நீங்க 5 ஆட்டுறீங்களா, அவங்க 10 ஆட்டுவாங்க. அவங்க உங்களை பார்த்து கத்துக்கிறாங்க. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா கடவுள் என்ன செய்றார்? அருமையான தந்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்படிதான் நீ வாழ வேண்டும், இப்படிதான் நீ இருக்க வேண்டும், இப்படிதான் நீ வாழ வேண்டும், இப்படிதான் நீ இருக்க வேண்டும். ஒண்ணும் கிடையாதுங்க. சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றேன் நானு. கடவுளுக்காக நீங்க ஏற்றவர்களாக நீங்க இருக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையவே கிடையாது. கடவுள் அதை எதிர்பார்க்கிறாரு, எதிர்பார்க்கல. இது தீர்க்க தரிசனம் கிடையாது, இது என்கிட்ட வந்த வாக்கு தட்டம். கடவுள் எதிர்பார்க்கல, நான் அவருக்கு தகுந்தபடி நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படல. நான் தெளிவாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது நான் ஆசைப்படணும். அப்போதான் நான் ஏற்புடையான வாழ்க்கை அவருக்காக நான் வாழுவேன். எவனோ ஒருத்தன் என்னை மிரட்டினானா, அதனால அவனுக்கு பயந்துக்கு நான் அப்படிப்பட்ட செயல் நான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் மிரட்டுறவன் என் உடம்ப தான் சாவடிக்க முடியும், தவிர என் ஆத்மா அவனால சாவடிக்க முடியாது. என் ஆத்மாவும் என் ஆன்மாவும் எங்கே தூக்கி போடு கூடியவர், அவரை பார்த்து நான் பயப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவன் ஒருத்தன் என்ன மிரட்டுறான், பிளாக்மெயில் பண்றான், நீ சொன்னா உன் போட்டோலாம் வச்சு காமிச்சிருவான், இதை வச்சு காமிப்பான், அதை வச்சு காமிப்பேன், நீ என்ன வேணா வச்சு காமி, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 39:1 ஆரம்பிப்போம். 39:1 ஆரம்பிப்போம். நான் என் நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை காத்துக்கொள்வேன். பொல்லார் என் முன் நிற்கும் வரையில் என் வாய்க்கு பூட்டு போட்டு காத்துக்கொள்வேன் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. முதல் சங்கீதம் என்ன போட்டது? முதல் அதிகாரத்துல முதல் வசனம் என்ன? நாவினால் பாவம். சத்தமா சத்தம் ஏன் ஒழுங்கா படிப்பா. நான் என் நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. பாருங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் வழக்கமா எல்லாம் பாப்பா பசங்க கிட்ட சொல்லியிருக்கிற வார்த்தை, உன் அழகு நீ பார்க்கணும்னு சொன்ன கண்ணாடியில உன் நாக்க நீட்டி பாரு, உன் மூஞ்சிய பார்க்காத. எல்லாம் பாப்பா பசங்க கிட்ட இந்த வார்த்தை சொல்லியிருக்கேன் நானு. உன் அழகு நீ பார்க்கணும்னு சொன்னா உன் மூஞ்சிய அழக பார்க்காத, உன் கண்ணாடியில உன் நாக்க நீட்டிப்பார். எல்லாம் ஆம்பளை பசங்க கிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, சும்மா இப்படி போட்டு இப்படி பண்ணின்னு இருக்காதீங்க, உன் நாக்க நீட்டிப்பார். உன் நாக்க நீட்டிப்பார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்டா வாழ்வும் சாவும் எதுல இருக்கு? உன் நாக்குல தான் இருக்கு. நான் ஊமை போல் ஆனேன், வாய் திறவேன், ஏனெனில் எனக்கு இந்நிலைமையை வருவித்தவர் நீரே. ஹல்லேலூயா. அது ஒரு தீர்க்க தரிசனம் இயேசுக்கு. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தீர்க்க தரிசனம். அது ஏனட்டா அவரு வாயை திறக்கவில்லை. ஹல்லேலூயா. நான் இயேசுவை நான் நம்புறேன் சொல்லுங்க. சும்மா அதை சொல்லின்னு இருக்காதீங்க, சும்மா சொல்லின்னு இருக்காதீங்க, அது தம்படி செய்யுங்க. வாயை எப்போ திறக்கணும் என்பது, எப்போ ஆமானம் போடணும்,
எப்போ இல்லைன்னு போடணும் என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். உன் மனசாட்சி உனக்கு எதிர்ப்பு இல்லை என்பது சொன்னீங்கன்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு நீ டான் டான் டான்னு பதில் சொல்லுவேன். உன் மனசாட்சி உருட்டிக்கினே இருந்தானா அவங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாமே என்ன பண்ணுவேனே சிந்திச்சுட்டு யோசனை பண்ணி பதில் சொல்லுவேன். ஏன் உன்னு கேட்டா உன் பிசாசு தான் உங்களுக்குள்ள இருந்து பேசுது, தீயமான ஆவி தான் உன் மூலியமா பேசுது. ஹல்லேலூயா அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் உங்களை ஒருத்தங்க கண்டிச்சுக்கினே இருந்தான்னு வச்சுங்க, உனக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்ப பார்த்தாலும் உங்களை கண்டி நீங்களாம் சரி வர மாட்டீங்க, எப்ப பார்த்து இப்படிதான் இருப்பீங்க இப்படிதான் இருப்பீங்க இப்படிதான் இருப்பீங்க நான் சொல்லின்னு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சத்தமா யாராவது ஒருத்தவங்க பேசுங்களா? எப்ப பார்த்தாலும் நீங்க எங்களை பார்த்து குறை கண்டுபிடிச்சுக்கினே இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. நீங்க கடவுள் எப்ப பார்த்தாலும் இதுதானே செஞ்சுன்னு இருக்கிறாரு. ஏன்டா திருந்த மாட்டீங்களா திருந்த மாட்டீங்களா திருந்த மாட்டீங்களா திருந்த மாட்டீங்களா? சி என்ன எப்ப பார்த்தேன்னு திருந்த மாட்டேன் திரும்ப சொல்லியிருக்க. நீங்க கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு யார திட்டுறோம்னு கேட்டீங்கன்னா கடவுளை தவிர வேற யாருமே நாங்க திட்டுறதே கிடையவே கிடையாது. கடவுளை தவிர வேற யாருமே நாங்க குறை கண்டுபிடிக்கிறதே கிடையவே கிடையாது. கடவுளை மட்டும்தான் நம்ம வந்து திட்டின்னு இருக்கிறோம், குறை சொல்லின்னு இருக்கோம். ஏன்னு கேட்டா அவர் எப்ப பார்த்து என்ன சொல்றாரு? சேகர்மா சொல்லு, என்ன பாப்பா சொல்றாரு அவரு? திருந்து மாட்டியா திருந்து மாட்டியா திருந்து மாட்டியா. திருந்துறது உன்னோட நலனுக்காகத்தான், அவரோட நலனுக்காக நிம்மதி கிடையவே கிடையாது. திருந்துறது உன்னோட நலனுக்காக தான். உங்க அம்மா அப்பா எப்ப பார்த்தாலும் உன்னை வந்து திருத்திக்கினே இருந்தா உனக்கு பிடிக்குமா? எத்தனை பேருக்கு கொஞ்சம் உண்மையா இப்ப கையை தூக்கி ஆட்டுங்க, கொஞ்சோண்டு ஆட்டுங்க, எல்லாரும் கை ஆட்டுங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ். 1 2 3 4 நல்லா 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 தூக்கி 1 2 3 பக்கத்துல இருக்க அடிக்கலாம் அடிக்கலாம் டப்புன்னு அடிக்கலாம். 3 4 5 6 7 8 வெரி குட். எல்லாம் கை தட்டுங்க. உங்க அம்மா அப்பா உங்களை எப்ப பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சுக்கின்னு இருக்கிறாங்க, உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? என்ன கேளுங்க அந்த வார்த்தைய. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டா அவங்க என்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறோம்னா நான் நிச்சயமா நான் திருந்துவேன். உனக்கு திருந்துறதுக்கு ஆசை கிடையாது, அதனால தான் உனக்கு இந்த வார்த்தை உனக்கு பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து குறை கண்டுபிடிச்சுன்னு இருக்கிறீங்களே. நாங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களா இருந்தோம். நான் 136 கிலோ இருந்தேன் நான். எங்க அம்மா என்னை பிடிச்சி வச்சு குளிக்க வைப்பாங்க. அப்புறம் எங்க அம்மா கிட்ட நான் சொல்லுவேன், மம்மி நான் என்ன சின்ன பையனோ? ஆமா, உங்க அம்மாவுக்கு நீ சின்ன பையன்தான், நீ உங்க அம்மா பெத்தெடுக்கல, உங்க அம்மா உன்னைதான் பெத்தெடுத்தாங்க. அதனால அவங்க உன்னை கொள்பாட்டுறதுல தப்பே கிடையாது. அவங்க உன்னை வஞ்சிக்கும் போது திட்டும் போது அடிக்கும் போது உதைக்கும் போது அவங்க வந்து அவங்க நலனுக்காக செய்யவில்லை, உன்னோட நலனுக்காக செய்கிறார்கள். தூயமான உள்ளம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்குள்ள ஒரு தூயமான உள்ளம் கிடையாது. மற்றவங்க பார்த்து நீங்க எதை ஒண்ணு கத்துக்கிறீங்க, உங்க வீட்டுல இருக்கிறத பார்த்து நீங்க கத்துக்குங்க. ஹல்லேலூயா. நான் தப்பு செய்யலைன்னா எனக்கு ஏன் அது குறையா தெரியுது? எங்க அம்மா அப்பா என் மேல குறை கண்டுபிடிக்கும் போது நான் தப்பே செய்யல, அவங்க என் மேல குறை கண்டுபிடிக்கிறாங்க. பைபிள் வார்த்தையை சொல்றேன் நான், தப்பு செய்யாமல் அடி வாங்கினால் அது உனக்கு ஆசீர்வாதம், தப்பு செய்த பிறகு உனக்கு உத வந்தா அது உனக்கு தேவை. அப்படின்னா நான் தப்பு செய்யாமல் அவங்க எப்ப பார்த்தா என்ன மேல குறை கண்டுபிடிச்சேன், அது நல்லதுதான், ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆனா அவங்கள யாராவது ஒருத்தர் நின்னீங்கன்னு நான் தப்பை செய்யலைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, நீங்க தப்பு செய்யறதுனால தான் நீங்க திட்டின்னு இருக்கிறீங்க. எப்ப பார்த்து என் மேல குறை கண்டுபிடிக்கிறீங்க, எப்ப பார்த்து என் மேல குறை கண்டுபிடிக்கிறீங்கன்றீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 37 7வது வசனத்தை படிங்க. ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு.
ஆண்டவர் முன். இந்த பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம், ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம், பைபிள்ல இருக்கிற முக்கியமான வசனம் தான். ஆண்டவர் முன் அமைதியாகவே காத்திரு. எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? கை தூங்க பாப்போம். எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? யாருமே. நான் மட்டும் கேள்வி கேட்க நீங்க கையே தூக்க மாட்டீங்க. நீங்க சாமியாருக்கு ஏதாவது கேட்டனா உடனே எல்லாரும் கை தூக்குவீங்க. ஏன்னு கேட்டா அவருக்கு அர்த்த கேள்வி கிடையாது. அதான் சொல்லிட்டேன் நான். எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? இதுக்கு அர்த்தம் இருக்கு. எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? கை தூங்க, எல்லாரும் கை தூங்க. நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லுங்க. நான் அது இல்லவே இல்லைன்னு சொல்லல நான். ஆனா ஆண்டவர் மென் நீ காத்திருக்க வேண்டும். அவர் உன்கிட்ட பதில் பேசுற வரைக்கும் நீ அங்கிருந்து ஏஞ்சி போக கூடாது. உன் வேலை இன்னும் முடியல அப்படின்னா உன் வேலை முடிஞ்சு போச்சு. நீ அவர்கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லியாச்சு, உன் வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா உன் இருக்கிற வேலை என்னன்னு கேட்டீங்க, அமைதியா உட்காரு அவர் பேசுற வரைக்கும். இது உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை. ஆண்டவர் மென் அமைதியாகவே காத்திரு. நீ ஜெபிச்சு முடிச்சுட்டேன்னு நினைக்காதீங்க. நீங்க அந்த வேலை நீ முடிச்சுட்ட, ஆனா அவருக்கு நீ இடம் கொடுக்கல வேலை செய்யறதுக்கு. உங்களோட அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் உங்களோட வேலை செய்யறதுக்கு. அது படிப்பாதா திரும்பி. ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு. தம் வழியில் வெற்றி காண்போரையும் சூழ்ச்சிகள் செய்வோரையும் பார்த்து எரிச்சல் கொள்ளாதே. ஹல்லேலூயா. சூழ்ச்சியாக நடக்கிறவர்களை பார்த்து எரிச்சல் கொள்ளாத. அவன் என்ன திருட்டு பையன், பக்கா பொறுக்கி, அவன் நல்லா இருக்கிறான். நாலாம் தினம் கோயிலுக்கு போறேன்னா இன்னும் என் வரல சப்பின்னு இருக்கிறேன். இதெல்லாம் சொல்லின்னு இருக்காதீங்க. அவனை பார்த்து எரிச்சல் படாத. அதனால ஆண்டவர் மென் நீ அமைதியாகவே காத்திரு. சும்மா உட்காந்து பாருங்க. வழக்கமா எல்லாரும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஜெபம் ஜெபிப்பீங்க. நல்லா வல்லமையோட நீங்க ஜெபிப்பீங்க. 1 மணி நேரம் நீங்க வல்லமையோட ஜெபிப்பீங்க. ஆனா 1 நிமிஷத்துக்கு நீங்க காத்துன்னு இருக்க மாட்டீங்க அவர் பதில் உங்ககிட்ட பேசுறதுக்கு. அந்த 1 நிமிஷத்துலதான் எல்லாமே அடங்கி இருக்குது. அந்த 1 நிமிஷத்துலதான் எல்லாமே அடங்கி இருக்குது. ஆனா 1 மணி நேரம் உனக்கு எல்லாமே வேஸ்டா போயிடும். அவர் சொல்றாரு, நீர் என்னை கூக்குரலிட்டு நான் உனக்கு எட்டாத தூரத்துக்கு நான் உனக்கு உன் குளர மாம்பெரும் செயல்களை சொல்லிட்டார்ல. வாக்கு தட்டம் உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் கத்தி விட கூர்மையானது. நீ சொல்லிட்டு பிறகு நீ என்ன செய்யணும்? நீ உக்காந்தீங்கன்னு காத்திரு அவர் பேசுற வரைக்கும். அவர் சொல்லணும், அவர் சொல்லுவாரு, அவர் சொல்ல வேண்டும், அவர் சொல்லணும், அவர் சொல்ல வேண்டும். நீ சொன்னது உங்களோட நிறைவேறும். அவர் சொல்லணும். நீ மாட்டும் சொல்லிக்கின்னு இது எங்களோட நிறைவேறுச்சுன்னு சொல்லின்னு இருக்காதீங்க. அவர் சொல்லணும், அவர் சொல்லணும் இது உங்களோட நிறைவேறும். அல்லேலூயா. நீ மாட்டும் சொல்லிக்கின்னு என்ன எங்களோட என்ன நிறைவேறல, அவருக்காக காத்திரு, அவர் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 37:8. வெஞ்சினம் கொள்ளாதே, வெகுண்டெழுவதை விட்டுவிடு, எரிச்சல் அடையாதே, அதனால் தீமைதான் விளையும். ஹல்லேலூயா. பாருங்க, வழக்கமா பிள்ளைங்க எல்லாம் பிள்ளைங்க எப்படி கையாட்டுங்க, எல்லாம் பிள்ளைங்க கையாட்டுங்க. என்ன பெரியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? பெரியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லாம் பிள்ளைங்க கையாட்டுங்க. பெரியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லாம் பிள்ளைங்க கையாட்டுங்க. பெரியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒருத்தர் தான் பெரியவர் இங்க இருக்கிறாரு, சாரு. அவரு புள்ள கிடையாது. அவரு புள்ளையா இருக்கிற விரும்பல அவரு. அதனால்தான் தேவனோட ராஜ்யத்தை பார்க்க போறது கிடையாது. அப்புறம் என்ன புள்ளையாரு? எத்தனை பேர் பிள்ளைங்களா இருக்க விரும்புறீங்க? கையாட்டுங்க. வெரி குட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நீ ஒரு பிள்ளையா இருந்தால் ஒரு
குழந்தையா இருந்தானா இந்த வாக்குத்தத்தம் ஒண்ணு இருக்குது பாரு, அவர் பச்சத்து பாரு, 8 படி. வெஞ்சினம் கொள்ளாதே, வெகுண்டெழுவதை விட்டுவிடு, எரிச்சல் அடையாதே, அதனால் தீமைதான் விளையும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றான்னு கேட்டேன், பெரியவங்களை பார்த்து சொல்றது வார்த்தை என்னன்னு கேட்டேன், இவர்கள் போல் நீங்க மாறாவிட்டால், இவர்கள் போல் நீ மாறாவிட்டால், இவர்கள் போல் நீ மாறாவிட்டால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னு நம்ம அடிக்கடி என்ன பண்றோம், பெரியவங்க சிறுவர்களுக்கு என்ன கத்துக் கொடுக்கிறோம், எப்படி வஞ்சிக்கணும், எப்படி தீர்ப்பு சொல்லணும், எப்படி நோண்டணும், எப்படி கிண்ணணும், எல்லாமே எங்க என்ன சொல்லி கொடுக்கணுமோ எல்லாமே நம்ம வீட்டுல சொல்லி கொடுக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு ஒரு வசனம் தரேன் நானு, ரொம்ப முக்கியமான வசனம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 12வது வசனம் படிங்க. இது போலவே நீங்களும் இருக்கிறீர்கள். தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும். நீங்கள் திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகளையே தேடி அவற்றில் வளர்ச்சி அடையுங்கள். திரும்பி படிப்பாத. இது போலவே நீங்களும் இருக்கிறீர்கள். தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும் நீங்கள் திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகளையே தேடி அவற்றில் வளர்ச்சி அடையுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது என்ன அது? தேவனுடைய கோவிலை தட்டி எழுப்புறதுக்காக நீங்கள் செயல்பட வேண்டும். தேவனுடைய கோவிலை தட்டி எழுப்புறதுக்காக நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் மேல இருக்கிற ஒளியை பார்த்து மற்றவர்கள் மனம் மாற வேண்டும். உன் மேல இருக்கிற ஒளியை பார்த்து மற்றவர்கள் மனம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 படிங்க. உலக போக்கிலான புனை கதைகளையும் பாட்டி கதைகளையும் விட்டு விலகு. இறை பற்றில் நீ வளர பயிற்சி செய். ஏனென்றால் உடற்பயிற்சி ஓரளவுதான் பயன் தரும். ஆனால் இறைப்பற்று எல்லா வகையிலும் பயன் தரும். இது இம்மையிலும் மறுமையிலும் நாம் வாழ்வு பெறுவோம் என்னும் வாக்குறுதியை கொண்டுள்ளது. இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஹல்லேலூயா. திரும்பி படிப்பாத, திரும்பி படி, மெல்லமா படிப்பா, திரும்பி படி. உலக போக்கிலான புனை கதைகளையும் பாட்டி கதைகளையும் விட்டு விலகு. இறைப்பற்றில் நீ வளர பயிற்சி செய். ஏனென்றால் உடற்பயிற்சி ஓரளவுதான் பயன் தரும். ஆனால் இறைப்பற்று எல்லா வகையிலும் பயன் தரும். இது இம்மையிலும் மறுமையிலும் நாம் வாழ்வு பெறுவோம் என்னும் வாக்குறுதியை கொண்டுள்ளது. இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம வீட்ல என்ன பண்றோம்? நம்ம வீட்ல என்ன பண்றோம்? மத்தவங்க கதை தான் நம்ம வீட்ல பேசின்னு இருப்போம். மத்தவங்க கதை தான் நம்ம வீட்ல பேசின்னு இருப்போம். இந்த வயசானவங்களாம் பார்த்தானா ஒரு இது ஒன்று வச்சுன்னு இருப்பாங்க. வெத்தலை அவங்க பல்லெல்லாம் இருக்காது, அதெல்லாம் போட்டு நச்சுக்கினே இருப்பாங்க. அவங்க அதை போடுறதுக்கு முன்னாடி பேசிக்கினே நச்சுக்கின்னு இருப்பாங்க. அவங்க ஊரில் இருக்க கதெல்லாம் பேசின்னு இருப்பாங்க. இந்த பாட்டிங்க வயசானவங்க மற்றவங்க பற்றி தான் பேசின்னு இருப்பாங்க. இப்படி அடிக்கும் போது என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆணி தரமா இன்னும் பேசின்னு இருப்பாங்க. அதுக்காக தான் வச்சுன்னு டப்புன்னு போட்டு அடிச்சுன்னு இருப்பாங்க. அதை இல்லைன்னா பாட்டி கதை பேசுறதுக்கு இந்த தாயம் வச்சுன்னு இருப்பாங்க. கொட்டை வச்சுக்கின்னு இது கொட்டை ஏதாவது புளியாங்கொட்டை வச்சுக்கின்னு ஊற்றிக்கின்னு அதில் வச்சுக்கின்னு ஆட்டம் போட்டுன்னு இருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த மற்றவங்க கதை தான் நம்ம எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா பேசின்னு இருப்போம். அவன் ஜெயிலுக்கு போயிட்டானா, இப்படி பண்ணிட்டானா, அப்படி பண்ணிட்டானா, அவனுக்கு தேவைதான், அப்படிதானா, அப்படிதான். ஏதா அவங்க மற்றவங்க கிட்ட பழக்கமே கிடையாது. அவங்க யார் என்பது கூட அவங்களுக்கு தெரியாது. இவன் அங்க வெட்டி போட்டானா, இங்க வெட்டி போட்டானா, அப்படியா,
அவனை ஏற்கனவே பார்த்தமா மோசமானால. இதுதான் நம்ம வந்து பேசின்னு இருக்கிறோமே தவிர உண்மை என்றால் என்ன, என்ன நடந்தது, உண்மைனா என்ன யாருக்குமே இது வரைக்கும் தெரியவே தெரியாது. ஆனா அந்த ஒரு கதை, ஒரு மேக்கப் ஸ்டோரி, இந்த மேக்கப் போட்டா நல்லா இருக்குமா, இல்லாட்டி இந்த ஸ்டைல் நல்லா இருக்குமா, இல்லாட்டி இந்த மூஞ்சிக்கு இந்த கலர் வச்சா நல்லா இருக்குமா, இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் போட்டு செய்வாங்கள்ல, இந்த மேக்கப் நல்லா இருக்குமா, அது மேக்கப், அது மாதிரி தான் செஞ்சுன்னு இருப்பாங்க. இது ஏற்கனவே இருக்குது. அதில் ஒரு கதை, ஒரு கட்டு கதையை, இந்த கதைகளை, இந்த பழைய பழைய கதைகளாம் பேசிக்கினே இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல இந்த எக்ஸசைஸ், அது கொஞ்ச நேரத்துக்கு தான், கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனா எது நிலையானது என்பது நாங்கள் கடைபிடிக்கிறது கிடையவே கிடையாது. சொல்லுங்க, நாங்க கடைபிடிக்க போறோம்னு சொல்லுங்க சத்தமா. கடைபிடிக்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாருங்களா, பாருங்களா, ஒருத்தர் ஒருத்தர் பாருங்களா. நல்லா பாக்குறீங்களா? நல்லா தெரியுதா? தெரியுதா? சொல்லுங்க, நல்லா தெரியுதுன்னு சொல்லுங்க. என்ன தெரியுது? என்ன தெரியுது? நல்லா தெரியுது. என்ன தெரியுது? நல்லா தெரியுது. அவனை பாரு, யாரை பக்கத்துல பாரு, பாரு அவங்க பாரு, அவங்க அந்த அம்மா பாரு, கண்ணு தெரியல, பக்கத்துல தானே இருக்கிறாங்க, அந்த அம்மா பாரு. ஒருத்தர் ஒருத்தர் பாருங்க. என்ன தெரியுதுன்னு காமிங்க, சொல்லுங்க. என்ன தெரியுது? இந்த மூஞ்சியா, இந்த முகரியா? என்ன தெரியுது? சொல்லுங்க, என்ன தெரியுது? என்னைக்கு நீ இன்னொருத்தவங்க பார்த்துட்டு உயிர் தெரியுது என்பது சொன்னீங்கன்னா அன்னைக்குதான் உங்களால சொல்ல முடியும் எனக்கு கடவுள் யார் என்பது எனக்கு தெரியும். அது வரைக்கும் கடவுள் யார் என்பது உங்களுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து வேண்டாம், இயேசு கிறிஸ்து வேண்டாம் சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து யார் என்பது உனக்கு தெரியும்னு சொன்னீங்கன்னா இன்னொருத்தங்களை நீ பார்க்கும்போது உயிரா தெரியணும். என்னைக்குமே அது உயிர் என்பது நீங்க பாக்குறீங்களோ, ஏனென்றால் அவர் உயிர் உள்ள தேவன். என்னைக்கு உன்னதங்க பார்த்து உயிர் என்பது உங்களுக்கு தெரிகின்றதோ, நீங்க அந்த உயிர்கிட்ட தப்பு செய்ய மாட்டீங்க. என்னைக்கு அந்த உயிர் என்பது உங்களுக்கு தெரியுதோ, நீங்க அந்த உயிர்கிட்ட பொய் சொல்ல மாட்டீங்க. என்னைக்கு அந்த உயிர் என்பது நீங்க பாக்குறீங்களோ, நீங்க அந்த உயிரை வஞ்சிக்க மாட்டீங்க. நன்மையை செய்ய தெரிந்தும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தீமைதான். ஏன்? என் உயிருக்கு தான் மட்டும் மதிப்பு இருக்குது, இன்னொரு உயிருக்கு மதிப்பே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ கோயிலுக்கு போனோம், மணி ஆட்டணும், தூபம் காமிச்சோம், ஏதோ ஒன்று பண்ணோம், ஏதோ ஒன்று பண்ணன்னு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. ஏதோ சாமியார் வந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறாருன்னு சொன்னோன்னா, ஆவியில் டான்ஸ் ஆடுறன்னு சொன்னால் அது கிறிஸ்துவ ஐக்கியம் கிடையாது. ஏதோ நீட்டு முடி வச்சுன்னு இருக்கல, உடுப்பு போட்டுன்னு வச்சுருக்கல, டை சூட்டில் போட்டா, இல்லாட்டினா எது துல்லியாமல் சுற்றுறான், இல்லை துணி இல்லாமல் சுற்றுறானோ, எதுவும் அது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிடையாது. இயேசு கிறிஸ்து மனிதனை பார்க்கும் போது என் உயிர் என்பது அவர் சொன்னார். ஏனென்றால் பைபிள் வசனத்தபடி அவர் மூலியமாகவே எங்களை அனைவரும் படைத்தார். அதனால்தான் எங்களை அனைவரும் தேடி வந்தார். என் உயிரை நான் தேடி வந்தேன். ஒரு ஆத்மா காணாம போச்சுன்னா எனக்கு என்ன பெருமையா? உலகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நீ காணாம போட்டனா, போயிடுச்சுன்னா பிரயோஜனம் என்ன? எத்தனை பேர் உங்களை மற்றவங்களை பார்த்து ஒண்ணும் கிடையாது. வீட்டுல சொல்லுங்க, நான் நல்ல அழகான வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் கெட்ட வார்த்தை சி சொல்லுங்க சத்தமா. சி இந்த சனியனை நான் கல்யாணம் பண்ண, நான் சி இதெல்லாம் பிள்ளைங்களா, சி இது சாப்பாடா? இது யாராவது ஒருத்தங்க சீக்கு அர்த்தம் சொல்லுங்க. யாராவது ஒருத்தங்க, நீங்க எல்லாரும் சிரிக்கிறீங்க, சீக்கு அர்த்தம் சொல்லுங்க. சீக்கு அர்த்தம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இப்பதான் யோசிக்கிறீங்க, என்னடா அது சீக்கு ஒரு அர்த்தம் இருக்குதா? ஆமா, சீக்கு அர்த்தம்னா ஐயோ கேடு உனக்கு, ஐயோ கேடு. சி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? உனக்கு ஐயோ கேடு என்பதை நீங்க பேசுறீங்க.
அதான் இயேசு ரொம்ப தெளிவா பேசினார். என் உயிர் அப்பா அறியாம செய்கிறாங்க. அவங்க தெரிஞ்சு செய்யல, தெரியாம தான் செய்யறாங்க. அவங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை படிப்போம். 7வது வசனம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. திரும்பி படி. பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. திரும்பி படி. பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. இப்ப சூசு தான் இதுக்கு பதில் சொல்லணும். நான் சொல்லல, ஆண்டவர் தான் சொன்னாரு. சூச பதில் சொல்லுவாரு. சொல்லு. எனக்காக இல்ல, மற்றவங்களுக்காக தான். சத்தமா. எனக்காக இல்ல, மற்றவங்க நன்மைக்காக தான் செயல்படணும். சத்தமா சொல்லு திருப்பி. எனக்காக இல்ல, மற்றவங்க நன்மைக்காக தான் செயல்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை, நீங்க என்ன பணி செய்வதற்காக நீங்கள் செய்யப்பட வேண்டும், வேண்டவே வேண்டாம், நான் உங்களுக்கு பணி செய்கிறேன். ஆமென். நான் உனக்கு பணி செய்கிறேன். உன் காலு கையெல்லாம் நான் கழுவுறேன், நீங்களும் போய் அப்படியே செய்யுங்க. தேவனோட கொடை உனக்காக அல்ல, தேவனோட கொடை மற்றவங்களுக்காக. ஆமென். இட்ஸ் a service. சொல்லுங்க, எனக்கு அபிஷேகம் வேணும். அர்த்தம் தெரியுமா அது? எல்லாம் கேட்பீங்க, எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு ஆவியின் ஆற்றல் வேணும், எனக்கு ஆவியின் ஆற்றல் வேணும். ஆண்டவர் தயாராக இருக்கின்றார் உங்ககிட்ட கொடுக்கறது. அவருக்கு தாராள மனது இருக்கின்றார் அவருக்கு கொடுக்கறதுக்கு. நீங்க வாங்கிக்கலாமா? யார் யாருக்கு வேணும்னு நானும் கேட்பேன், அடிக்கடி கேட்பேன் நான். ஆனா உனக்கு புரியல, உங்களுக்கு புரியல. நான் கேட்கும் போது உங்களுக்கு புரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்நிய பாஷை பேசணும், பேய் ஓட்டுங்க. அப்படி கிடையாது. என்ன சேவை செய்ய போறீங்க? இன்னொரு மனுஷனுக்கு என்ன சேவை செய்வீங்க? கடவுள் உனக்கு என்ன சேவை செய்கிறார்? என்னைக்காவது அது யோசனை பண்ணி பாத்தீங்களா? கடவுள் உனக்கு என்ன சேவை செய்யறாரு? இயேசு கிறிஸ்து உனக்கு என்ன சேவை செய்யறாரு? சத்தமா. இயேசு கிறிஸ்து உனக்கு என்ன சேவை செய்யறாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு என்ன சேவையை செய்கிறார்? சொல்லுங்க. நான் ஒரு கிறிஸ்தவன். சத்தமா. நான் சத்தியத்துல இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு என்ன சேவை செய்கிறார்? What is the service that Jesus Christ is doing for you? எல்லாம் யோசிக்கிறீங்க. என்ன பரீட்சை எழுதுற மாதிரி பக்கத்துல இந்தாண்ட பேசிக்கிட்டு அந்தாண்ட பேசிக்கின்னு ஏதோ ஒரு பதில் ஒன்று வரும்னு எதிர்பார்க்குறீங்க. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் என்ன சேவை செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சேவை செய்கிறார்? நான் இயேசு கிறிஸ்து நான் நம்புகிறேன் அப்படின்னு நான் என்ன சேவை செய்வேன்? நான் இயேசு கிறிஸ்து என்ன சேவை செய்யறாரு அதை மட்டும் சொல்லுங்க. சங்கீதம் 32 1-5 வரைக்கும் படிப்பா. முத வசனத்தை படிப்பா. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு எனக்கு என்ன சேவை செய்கிறார்? கடவுள் நமக்காக ஒரே ஒரு சேவை தான் செய்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. உன் பாவகத்துக்கு பலியானது நான் தான் உனக்கு ரத்தம் சிந்தி உனக்கு நான் மீட்பு கொடுத்துருக்கிறேன். கடவுள் உனக்கு ஒரே ஒரு சேவை தான் செய்திருக்கிறார். அந்த ஒரே ஒரு சேவை தான் உனக்கு தேவையானது சேவை. அந்த ஒரே ஒரு சேவை, அதே சேவை தேவையானது சேவை உனக்கு. அதே சேவை நீயும் செய்ய வேண்டும். மற்றவங்களோட குற்றத்தை மன்னிப்பு கொடுப்பதற்கு. மற்றவங்களுக்கு எதிர்ப்பா செயல்பட்டா அவர்களை
மன்னியுங்கள், அப்போது உன்னோட விண்ணக தந்தை உன்னையும் மன்னிப்பார். அல்லேலூயா. இயேசு கடவுள் உனக்கு ஒரே ஒரு சேவை தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு சேவை தான் செய்கிறார். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை மன்னிப்பது போல் நீ பிறரை மன்னியுங்கள். சொல்லுங்க, நான் செஞ்சிடறேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் செய்ய போறீங்க? அதை கை தூக்க பார்ப்போம். எத்தனை பேர் அதை செய்ய போறீங்க? நான் மன்னிச்சிடுவேன், நான் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். சார் மட்டும் கை தூக்க மாட்டேன், நான் சார் தான் பார்க்கறேன். நான் சொல்லுங்க, எத்தனை பேர் கை தூக்குறீங்க? நான் மன்னிச்சிடுவேன் சொல்லுங்க. தைரியம் உள்ளவங்க கை தூக்குங்க, நான் மன்னிச்சிடுவேன். தைரியம் இல்லாதவங்க கை சரி, தைரியம் உள்ளவங்க நில்லுங்க, அப்பயாவது தெரியும் எனக்கு. தைரியம் உள்ளவங்க நான் மன்னிச்சிடுவேன்னு சொல்றவங்க நில்லுங்க. நில்லுங்க சார், ஏன் சார் பயப்படுறீங்க? சந்தேகம் இல்லாமல் நிற்கிறவர்கள் மட்டும்தான் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் அவங்களுக்கு சந்தேகம் கிடையாது, ஆண்டவர் அவங்களுக்குள்ள செயலாற்றுவார். இது நிறைவேற்றக்கூடியவர் பெரியவரா இருக்கிறார், ஆண்டவர் இயேசுகிறார். தான் சொல்லுவாரு, புனித யாக்கோபு சொல்லுவாரு, சந்தேகப்படுகிறவன் கடவுள்கிட்ட எதுவுமே கேட்கவே கூடாது. சந்தேகம் இல்லாம நிக்கிறவன் தான் கடவுள்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே என்னால மன்னிப்பு கொடுக்க முடியல, ஒண்ணு நீங்க என் குலர செயல்படுங்க, இல்லைன்னா எனக்கு வல்லமை கொடுங்க செயல்படுறதுக்கு. ஒண்ணு நீங்க செயல்படுங்க, இல்லாட்டி எனக்கு வல்லமை கொடுங்க செயல்படுறதுக்கு. நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? கடவுள் உங்களுக்கு வல்லமை கொடுக்கணுமா செயல்படுறதுக்குலாம், இல்லாட்டி அவர் உங்க கூட இருந்துன்னு செயல்படணுமா? வெரி குட். ஏனென்றால் கடவுள் உங்களுக்குள்ள இருந்து செயல்பட்டால் அது நிறைவானது, நிரந்தரமானது. கடவுள் எனக்கு வல்லமை கொடுத்தால் அது செயல்படுறதுக்கு அது நிலையானது கிடையாது, நிறைவானது என்பது கிடையாது. ஏனென்றால் பைபிள் வாசனம் எப்படி போட்டுங்க, நீர் என்னுள்ளும் நிலைத்திருந்தால் நான் மிகுந்த நீ மிகுந்த கனி கொடுப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாருங்க, இந்த ஆவியின் கனி 12:7 இருக்கிறது. அது உங்களுக்கு ஒரு சேவை. ஹல்லேலூயா. சேவை செய்வதற்காக தான். ஹல்லேலூயா. இப்போ நீங்க தயாராகவே இருக்க வேண்டும் சேவை செய்வதற்கு. ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் இப்படி கையாட்டுங்களா? எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு தெரியுமா? என்னென்ன சேவை செய்வீங்க? லாரன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். என்ன சேவை செய்வ? மனைவி குழந்தை, இவர் பெரிய தேச தியாகி, இவர் மேல இருந்து இறங்கி வந்தாரு மனைவி குழந்தை மன்னிக்கிறதுக்கு. என்னையா சேவை நான் கேட்கறேன். நான் என்ன செய்ய சொல்றாரு? மன்னிக்கிறது சொல்றாரா? யார் சொன்னா? நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? நான் அந்த சேவை நீ எப்படி செய்வ? நீ அவர் உங்கள செயல்பட போறது கிடையாது. செயல், ஃபேத் வித் ஒர்க்ஸ், விசுவாசம் செயலோட. என்ன செயல் செய்வ? பாருங்க, நீங்க இதுதான் பைபிள்ல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கிறது. மற்ற பைபிளுக்குள்ள அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு வார்த்தையை பேசின பிறகு அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தை உங்களுக்குள்ள மாமிசமாக மாற வேண்டும் என்பது நீங்க அந்த நோக்கத்தில் இருக்கிறது கிடையாது. எத்த உடனே வேற ஒரு விஷயத்தை இறங்கிடுவீங்க நீங்க. அது உங்களுக்குள்ள மாமிசமாக மாற வேண்டும். பாருங்க, அவன் எடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்றான். ஓகேயா? இது அவனால முடியாத காரியம். ஆண்டவர் அவங்களுக்குள்ள இருந்தா கூட எப்படியாவது அவன் மனசு ரெட்டையா இருக்கும். இது உன்னால இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த மனசு உனக்கு எப்படி அந்த ரெட்டையா இருக்கும். இப்ப கவனத்தோட கேளுங்க. கடவுள் மீது உனக்கு விசுவாசம் இருந்தால், கடவுள் மீது உனக்கு விசுவாசம் இருந்தால் உன்னோட செயல நீ காமிப்ப. அப்படின்னா நீங்க அவங்களுக்கு சேவை செய்யும் போது ஒரு சாதாரண ஒரு சமையல்னு எடுத்துக்கோ, இல்லாட்டி சாதாரண தண்ணீர் ஒப்புறதுன்னு வச்சுக்கோ, இல்லாட்டி சாதாரண கடையில இருந்து ஏதாவது பொருளை வாங்கி வரேன்னு வச்சுக்கோ.
இல்லாட்டி அவங்க கையில ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்குறதுன்னு வச்சுங்க, முணுமுணுப்பாமல், குறை சொல்லாமல், மன கஷ்டம் இல்லாமல் நீ சேவை செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அந்த ஆளுகிட்ட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆனா அதுக்கப்புறம் அவர் செயல்ல காமிக்கிறார் அவரோட விசுவாசத்தை. ஏஞ்சி நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு ஏஞ்சி நட. உங்க வீட்டுல கணவன் மனைவிக்குள்ளர முணுமுணுப்பாமல், பிள்ளைங்களுக்குள்ளர முணுமுணுப்பாமல், குறை சொல்லாமல், குறை கண்டுபிடிக்காமல், வீண் பேச்சு பேசாமல், மறைப்பு என்பது இல்லாமல் உன்னால வாழ முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடவுள் உங்கள இருக்கிறார். கடவுள் உங்கள இருக்கிறார். ஹல்லேலூயா. கடவுள் உனக்கு உயிர் மூச்சு கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதனால் கடவுள் உங்கள இருக்கிறார் என்பது கிடையாது. தேவ சாயல் உங்ககிட்ட இருக்குது, அதனால உனக்கு தேவ இயல்பு இருக்குது என்பது கிடையாது. கடவுள் உனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார் வேலை செய்யறதுக்கு இந்த பூமியில, ஆனா அதுக்காக ஆவி மேல வல்லமை கொடுத்திருக்கிறார் என்பது கிடையாது. வல்லமை எடுத்து பாத்தீங்க, ஏகப்பட்ட வல்லமைகள் இருக்கின்றது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. முணுமுணுப்பாமல், அதான் பைபிள்ல போட்டிருக்குதா, நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்க உன் வேலையை மட்டும் செய்யுங்கள், முணுமுணுப்பாமல் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, சேவைகள் செய்யும் போது பாருங்க ஒரு முக்கியமான விஷயம், இது எடுக்க வேண்டிய விஷயம். துரோகம்னு சொல்லுங்களா, துரோகம்னு சொல்லுங்க. இந்த பாருங்க, நம்ம எல்லாரும் துரோகிங்களா? எப்படின்றீங்க நீங்க? நாங்க எல்லாரும் துரோகம் செஞ்சிருக்கிறோமா? நம்ம எல்லாரும், சோசியும் நானும் எல்லாரும் சேர்ந்து தான் சொல்றோம், துரோகம் செஞ்சிருக்கிறோமா? துரோகத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்களா? இதோட முடிப்போம் நம்ம. துரோகத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. கடவுள் கொடுத்தாரு தெரியுமா? எனக்கு கடவுள் கொடுத்தாரு, இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? இவன் தனியா இருப்பது நல்லதல்ல, துணையால் அவர் கொடுத்தாரு தெரியுமா? ஒரு மனைவி கொடுத்தாரு தெரியுமா? அவளுக்கு நான் துரோகம் செய்யும் போது நான் கடவுளுக்கு எதிர்ப்பாகவே நான் செயல்படுகிறேன். அதனால என் சொந்த உடம்பு கிட்ட நான் எப்போது எப்படி இருக்கணும்? என் சொந்த உடம்பு கிட்ட நான் எப்படி இருக்கணும்? என் உயிர் கிட்ட நான் எப்படி இருக்கணும்? ஏன் இதயத்துக்கு மட்டும்தான் இவ்வளவு எலும்பு இருக்குது டாக்டர்மா? ஏன் இதயத்துக்கு மட்டும் இவ்வளவு எலும்பு இருக்கு? இது எங்க இருக்குது? நடுவுல இருக்குதா? இந்த ரைட் சைட்ல இருக்கா, லெஃப்ட் சைட்ல இருக்கா? எங்க இருக்கு? டோட்டல் லெஃப்டா, லேசா மிடில் தானே? ஏன் அங்க அவ்வளோ கரெக்டா அந்த எலும்புக்கு, எலும்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா இருக்கும். கரெக்டா டாக்டர் அம்மா? ரொம்ப நெருக்கம். அங்க இது அங்கதான் இருக்குது. ஏன் ஆண்டவர் அங்க வச்சுன்னு இருக்கிறாரு? நல்லா கரெக்டா இங்க அம்பு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கலாமா? ஆனா இங்க மேல லேசா தள்ளி வச்சிருக்க. பாதுகாப்பு உன் இதயத்திலிருந்து தான் வரும் அப்படின்றாரு அவரு. பாதுகாப்பு. ஹல்லேலூயா. உன் இதயம் யாரு? மனைவி. ஆம்பளைக்கு இதயம் மனைவி, பொம்பளைக்கு இதயம் கணவர். ஹல்லேலூயா. கடவுளுக்கு இதயம் யாரு? நான் தான். கடவுளுக்கு இதயம் யாரு? நான் தான். அதனால தான் அவர் இதயத்தை இந்த லெஃப்ட் சைட்ல அவங்க குத்தும் போது தண்ணீரும் ரத்தமும் வந்தது. தண்ணீரும் ரத்தமும் வந்தது. தண்ணீர் சிம்பலைசஸ் வாட்? தண்ணீருக்கு அர்த்தம் என்ன டாக்டர் அம்மா? தண்ணிக்கு அர்த்தம் என்ன? உயிர். ரத்தத்துக்கு அர்த்தம் என்ன? தண்ணிக்கு அர்த்தம் உயிர். தண்ணி இருந்தா தான் உயிர் இருக்கும், தண்ணி இல்லைன்னா உயிர் இருக்காது. கரெக்டுங்களா? தண்ணி இருந்தா தான், வெரி குட் பாப்பா, கை தலை. தண்ணி இருந்தா தான் உயிர் இருக்கும். ரத்தத்துக்கு அர்த்தம்? தண்ணி இருந்தா தான் உயிர் இருக்கும். ரத்தத்துக்கு அர்த்தம்? ரத்தத்துக்கு உயிர் இருக்கு, ஆனா ரத்தத்துக்கு அர்த்தம்
சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தண்ணீருக்கு உயிர் இருக்குது, தண்ணி இருந்தா தான் உயிர் இருக்கும். ரத்தத்துக்கு அர்த்தம் நெருக்கமா பேசுறீங்க தான், நெருக்கமா பேசுங்க. மூச்சு இருக்கு, ரத்தத்துக்கு அர்த்தம் தியாகமா? அது என்னது? ரத்தத்துக்கு அர்த்தம் சீக்கிரமா நெருக்கமா தான் பேசினாங்க, மூச்சுன்னு பேசினாங்க. உயிர். சரி, நெருக்கமா பேசுங்க. சரி, சேஃப்டி. இன்னும் நெருக்கமா நெருக்கமா பேசு, நெருக்கமா பேசு. உறவுக்கு இன்னும் நெருக்கமா பேசலாம், இன்னும் நெருக்கமா. ரத்தத்துக்கு இன்னும் நெருக்கம், உறவு இன்னும் நெருக்கமா, இன்னும் நெருக்கமா. ரத்தத்துக்கு இன்னும் நெருக்கமா, உறவுன்னாரு. கரெக்ட் தான், கரெக்ட் தான் வரீங்க. ஆனா இன்னும் நெருக்கமா. கரெக்ட் தான், ஆனா இன்னும் நெருக்கமா. தண்ணீர் மட்டும் இல்லைன்னா உயிர் இருக்காது. சரி, ஆமா, ரத்தத்துக்கு அர்த்தம் என்ன கேட்டா, ஆவியானவர் எங்க எங்க அசைவாடி கொண்டு வந்தார்? தண்ணீர், தண்ணீர் மேலதான். அப்புறம் ரத்தத்துக்கு அர்த்தம் சீக்கிரமா, நெருக்கமா தான் பேசுறீங்க, கரெக்டா தான் பேசுறீங்க. வாங்க சீக்கிரமா. எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாருங்க, நல்லா எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. கொஞ்சம் ஏஞ்சி நில்லு, எல்லாம் ஏஞ்சி நில்லிட்டு எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க, ஒருத்தர் ஒருத்தர் பாருங்க. நில்லுங்க, எல்லாரும் பாத்துட்டீங்களா? ஹாய், என்ன தெரியுமா தெரியுமா? எல்லாரும் பாருங்க. ஓ முருகா, சபரியை பார்த்து கையெல்லாம் ஆட்டுங்க. எல்லாம் தெரியுமா? தெரியுமா? என்ன தெரியுமா? தெரியுமா? என்ன எல்லாம் கையாட்டுங்க, ஒருத்தர் ஒருத்தர் பாருங்க. தெரியுமா? தெரியுமா? என்னது அது? ரத்தத்துக்கு அர்த்தம் வாங்க சீக்கிரமா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம போலவே இருந்தார். கடவுள் மனிதனானார். அதனால்தான் அவர் ரத்தத்தை சிந்தும் போது நாம் எல்லாரும் அவருக்குள்ளர ஒன்னாகவே இருக்கின்றோம். இதில் கிரேக்கர் இல்ல, ரோமர் இல்ல, இந்த ஜாதி இல்ல, அந்த ஜாதி கிடையாது, இந்த கிடையாது, அது கிடையாது. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள். ரத்தத்துக்கு அர்த்தம் ஹல்லேலூயா. எங்களுக்கு எல்லாரும் எங்களுக்கு முக்கியமா இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எங்களுக்கு முக்கியமா இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. எப்போதும் இந்த ஒண்ணு மட்டும் கவனத்தோட கேளுங்க, சொல்லுங்க, நான் சத்தியத்தில் இருக்கிறேன். சத்தியத்தில் இருக்கிறவன் வேறுபாடு என்பதை பார்க்க மாட்டாங்க. சத்தியத்தில் இருக்கிறவங்க உன்னத்தங்க மேல குற்றத்தை சுமத்த மாட்டாங்க. சத்தியத்தில் இருக்கிறவங்க பழி சொல்லவே மாட்டாங்க. விஷயத்தை தெரிஞ்சு பிறகு கூட, இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு பிறகு கூட நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? நீங்க ஒன்றாகவே நீங்கள் இருப்பீர்கள், இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது தப்புன்னு பெரிய தப்பு ஆயிப்போச்சு. ஆனா அப்ப கூட என்ன செய்வீங்க? நீங்க தேவ ஆவி ஓமல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் எதுக்கு? எப்போதும் நீங்கள் ஒன்றாகவே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நேரத்துல நீங்க முழு மனதோட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, வார்த்தைகள், உங்களோட வார்த்தைகள் நான் கேட்டேன், செவிசாய்த்தேன், செவிசாய்த்தேன். ஆனா ஆண்டவரே, நிறைவேற்றக்கூடியவர் நீங்க மட்டும்தான். உங்களால மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும். நான் கேட்டுட்டேன். இப்போ எனக்குள்ள இந்த ஆசை இருக்குதா இல்லையா என்பது எனக்கே தெரியல. ஏதோ நான் கேட்டேன். நான் நோவா கேட்டார், கப்பலை கட்டு. அங்க கடலும் கிடையாது, மழையும் பெஞ்சதும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், கப்பலை கட்டு. அவர் கப்பலை கட்டும் போது எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க. ஏனாடா பைத்தியக்காரன், கடலா இங்க இருக்குது, நீ இங்க கப்பலை கட்டுறனே. ஆனா பேசினவர் நிறைவேற்றினார்.
பேசினவர் நிறைவேற்றினார். ஏனென்றால் அவர் செவி சாய்த்து அவரோட விசுவாசத்தினால கப்பலை தரையில கட்ட ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம விசுவாசத்துல கடவுளுடைய செய்தியை கேட்டோம், நாங்களும் கப்பலை கட்ட ஆரம்பிப்போம். கப்பலை நாம கட்ட ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. கப்பலை கட்ட ஆரம்பிக்கும் போது நிச்சயமா மழை பெய்யும். நிச்சயமா கடவுள் கப்பலை தூக்குவார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க அன்னைக்கு அது நடந்துதான், புதிய ஏற்பாட்டுல ஏதாவது நடந்திருக்குமா? அந்த கப்பல்ல 8 பேர் தான் இருந்தாங்க மிருகத்தோடு. இந்த கப்பல்ல எல்லாரும் இருக்கிறாங்க இயேசுவோடு. ஆமென். அந்த கப்பல் 8 பேர் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டவங்க. ஆனா இந்த கப்பல்ல இயேசுவோட எல்லாரும் காப்பாற்றப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அதனால இந்த கப்பல்ல நாம என்ன செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் சரி, உன் பாவங்கள் செந்துரம் போல் இருந்தாலும் சரி, நான் அது வெண்மையாகவே மாற்றுவேன். ஹல்லேலூயா. அது வெண்மையாகவே மாற்றுவேன். யாருமே உனக்கு தீர்ப்பு கொடுக்கலையா? யாரும் கொடுக்கல ஆண்டவரே, நானும் உனக்கு தீர்ப்பு கொடுக்கவில்லை, இனிமேல் பாவம் செய்யாத. ஹல்லேலூயா. 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 நாம எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை பேருக்கு நீச்சல் அடிக்க தெரியும்? எத்தனை பேருக்கு நீச்சல் அடிக்க தெரியும்? நீங்க கிணத்துல நீச்சல் அடிப்பீங்க, குட்டையில நீச்சல் அடிப்பீங்க. அலைக்கு எதிர்ப்பா உங்களால நீச்சல் அடிக்க தெரியுமா? தெரியாது. அப்ப அலைக்கு எதிர்ப்பா நீங்க நீச்சல் அடிக்க கத்துக்கணும். அலைக்கு எதிர்ப்பா நீங்க நீச்சல் அடிக்க கூடாது. அலைக்கு எதிர்ப்பா நீங்க நீச்சல் அடிச்சீங்கன்னா அது திரும்பி திரும்பி உன்னை தள்ளி வரும். அதனால அலைக்கு எதிர்ப்பா நீச்சல் அடிக்காதீங்க. அலைக்கு எதிர்ப்பா நீங்க கடல் உள்ளர போகணும்னு சொன்னீங்கன்னா நீச்சல் அடிக்காம கை எப்படி தூக்கிக்கிட்டு அப்படியே படுத்தினா அது தானா ஏத்துன்னு போகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடவுளுக்கு எதிர்ப்பா நீச்சல் அடிக்காதீங்க, சரண்டர் ஆயிடுங்க. அப்பதான் ஒரு குளர உங்களால போக முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், உங்க கஷ்டங்கள் 1000 இருக்கலாம். அதுக்கெல்லாம் தீர்ப்பு கொடுக்கறது நாங்க இல்ல. கடவுளுக்கு தெரியாதா? கடவுள் கண் இல்லையா? அவருக்கு எல்லாம் தான் இருக்குது. நீ இடம் கொடு செயல்படுறதுக்கு. நீ இடம் கொடு. நீ நீச்சல் அடிக்காத, நீ அவருக்கு இடம் கொடு. ஆண்டவரே இந்த ஆளை நான் மாத்துறோம், ஆண்டவரே இந்த ஆள் மாறவே மாட்டானா, அதெல்லாம் நீ செஞ்சுன்னு இருக்காத. ஆண்டவரே இந்த பொம்பளைய மாத்தணும், ஆண்டவரே அதுல நீ செஞ்சுன்னு இருக்காத. அவரோட கைவனத்துல குறை கண்டுபிடிச்சுன்னு இருக்காத. ஏன்டா உன் இஷ்டம் அங்க வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் இஷ்டம் எதுவும் வைக்காமல் ஆண்டவரோட திட்டத்துக்கு தகும்படி எல்லாமே நிறைவேற வேண்டும் என்பது ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. இப்போ இந்த நேரத்துல எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி, முழு மனசோட கைகளை உயர்த்தி முழு மனதோட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே என்னால ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அதான் சரண்டர் ஆகுறது. என்னால ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. நான் எல்லா விதமான முயற்சிகள் எடுத்து விட்டேன், ஆனா அது எல்லா முயற்சிகள் எனக்கு பிரயோஜனம் என்பது கிடையவே கிடையாது. என்னால எதுவுமே செய்ய முடியவில்லை. நான் கஷ்டப்படுறேன், என்னால எதுவுமே செய்ய முடியவில்லை. என்னால முடியல, என்னால எதுவுமே செய்ய முடியவில்லை. ஆண்டோட ஒப்பு கொடுத்து ஆண்டோட பேசுங்க. என்ன பார்த்துன்னு இருக்காதீங்க, நான் கடவுள் இல்லை. கண்ணை மூடி கையை தூக்கி ஆண்டோட சரண்டர் ஆகுங்க. கையை தூக்கி சரண்டர் ஆகுங்க. என் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் சரண்டர் ஆகணும். உன் குடும்பம் ஜெயில இருந்து வெளியில வரணும், நீ தான் சரண்டர் ஆகணும். என்ன பார்த்துன்னு இருக்காதுன்னு திருப்பி சொல்றேன். நம்ம கண்ணை மூடி ஜெபிங்க. அவங்களுக்கு புரியல, அவங்ககிட்ட போய் பதக்கத்துல போய் சொல்லு. சரண்டர் ஆகுங்க. கண்ணை மூடி கடவுளுக்கு முழுமையா ஒப்பு கொடுத்துருங்க.
என்னால முடியல, நான் தான் கஷ்டப்படுறேன், நான் எல்லா விதமான முயற்சிகள் எடுக்கிறேன், என்னால முடியல, நான் இன்னும் ஏமாந்து போறேன், இன்னும் ஏமாந்து போறேன், இன்னும் ஏமாந்து போறேன், இன்னும் ஏமாந்து போறேன், இன்னும் ஏமாந்து போறேன். எனக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையா அதுவும் எனக்கு புரிய மாட்டேங்குது, இன்னும் ஏமாந்து போறேன். நான் யாரிடம் இயேசு கிறிஸ்துவை செல்வேன்? உம்மிடம் உயிருள்ள வார்த்தைகள் இருக்கின்றது. உம்மிடம் உயிருள்ள வார்த்தைகள் இருக்கின்றது. என் மேல் மனம் இறங்கும் இயேசுவே, என் மேல் மனம் இறங்கும் இயேசுவே, என் மேல் மனம் இறங்கும் இயேசுவே, என் மேல் மனம் இறங்கும் இயேசுவே. நல்லவரே, வல்லவரே, நான் டாக்டர்கிட்ட போனேன், அப்போ கூட எனக்கு மன திருப்தி கிடையாது. நான் இங்க போறேன், அப்போ கூட எனக்கு மன திருப்தி கிடையாது. நான் அங்க போனேன், எனக்கு மன திருப்தி கிடையாது. ஒரு பொம்பளை வச்சுக்கின்னு என்னால மேய்க்க முடியல, இன்னொரு பொம்பளை எனக்கு கேக்குது. அதுவும் கட்ச பிறகு கூட எனக்கு மன திருப்தி கிடைக்கல. எது பார்த்தாலும் எனக்கு வேணும், எது செஞ்சாலும் எனக்கு வேணும், எனக்கு மன திருப்தியே கிடையாது. ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, நான் உங்களை கை விட்டானா இல்லாட்டி நீங்க என்ன கை விட்டுட்டீங்களா? எனக்கு புரியலையே. நீங்க செயல்படணுமா இல்லாட்டி நான் செயல்படணுமா? எனக்கு இன்னும் புரியலையே. எனக்கு வெகு தூரமா இருக்குது, வெகு தூரமா இருக்கின்றது, எனக்கு கேவலமா இருக்கின்றது. ஏன் தாண்டா அந்த நாட்டில் பிறந்தேன், ஏன் தாண்டா நான் பிறந்தேன்னு கூட கேள்வி எழும்ப வேண்டியதா இருந்தது. இதெல்லாம் எனக்கு ஒரு வாழ்க்கையா? இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழணுமா? இந்த பூமி விட்டு போனா கூட எனக்கு திருப்தி வருமா? ஆண்டவரே, சந்தோஷம்னா என்னன்னு தெரியாம இருக்கிறேன், நிம்மதி என்னன்னு தெரியாம இருக்கிறேன், சாப்பிட்ற சாப்பாடு கூட அது என்னன்னு தெரியாம தான் இருக்கிறேன். ஏதோ ஒன்று இருக்கிறதுக்காக சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். படிச்சா கூட எனக்கு திருப்தி கிடையாது. எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லின்னு இருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் கனவு மனைவிக்குள்ள போய் சொல்லின்னு இருக்கிறோம். பிள்ளைங்களை நான் ஒழுங்கா வளர்க்கல, ஒழுங்கா வளர்க்கவும் மாட்டேன்றேன். அப்பா, நீங்க என்ன பாக்குறீங்களா இல்லையோ அது எனக்கு புரியலப்பா. மனுஷன் பாக்குற மாதிரி நீங்க என்ன பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ப்பா. அதுக்காக தான் நீங்க இறங்கி வந்தீங்க. என்ன கண் நோக்கி பாருமாப்பா. மனுஷன் பாக்குற மாதிரி நான் பார்க்க வேண்டுமாப்பா. நீங்க என்ன பாருங்கப்பா, மனுஷன் பார்க்க மாதிரி அதே போலவே நானும் உங்களை பார்க்கணுமாப்பா. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி புகழ்கின்றது. என் மீட்பராம் கடவுள். அப்பா, அப்பா, எனக்கு எப்போதான் இந்த உடம்புல இருந்து விடுதலை வரும்? எனக்கு எப்பதான் சந்தோஷம் வரும்? எப்பதான் என் உடம்புல இருக்கிற இந்த வியாதி கீதி எல்லாம் விட்டு என்ன தொலையும் போகும்? அப்பா, என் மேல் மனம் இறங்கும் அப்பா. நீங்க இரக்கமா தான் இருக்கிறீங்க, ஆனா என்னால இரக்கமா இருக்க முடியல. நீங்க நல்லவரா தான் இருக்கிறீங்க, ஆனா என்னால நல்லவனா இருக்க முடியல. எப்படிதான் எனக்கு ஒன்னும் புரியலையே ஆண்டவரே. அப்பா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னை பத்தி எனக்கே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்பா, நான் என்ன செய்வேன் அப்பா? ஜெபிங்க, பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, பேசுங்க.
பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அவர் நல்லவரா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார். ஜீசஸ். ஹalleluya. அப்பா இயேசு கிறிஸ்துவே, என்னை படைத்தவரே, என்னை உண்டாக்கினவரே, என் உள்ளத்தை பார்க்கிறவரே, அப்பா இயேசு கிறிஸ்து, என் உள்ளத்தில் எனக்குள்ளே இருக்கும் போராட்டங்களை நீர் பார்க்கின்றீர் இயேசுவே. அப்பா இயேசு கிறிஸ்துவே, மாமிசமும் ஆவியும் ஒன்றுக்கொன்றாக போராட்டத்தை நீர் கவனிக்கிறீர் இயேசுவே. அப்பா இயேசு கிறிஸ்துவே, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்பா. அப்பா இயேசு கிறிஸ்துவே, என் மாமிசத்தின் பலத்தால் நான் போராடி பார்க்கிறேன் இயேசுவே. ஆனால் மாமிசம் ஒன்றுத்துக்கும் உதவாது என்று சொன்னீர் அப்பா. ஆனால் அதுதான் முன்னதாக வந்து அப்பா இயேசுவே, அதன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவே. அப்பா இயேசு கிறிஸ்துவே, உம்மீது நம்பிக்கை வைக்க இந்த நேரத்தில் கிருபை செய்யும் இயேசுவே. அப்பா இயேசுவே, வெஞ்சினம் கொள்கிறேன், பொறாமை கொள்கிறேன், சீற்றம் கொள்கிறேன் அப்பா இயேசுவே. அப்பா இயேசுவே, பொது நன்மைக்காக, குடும்பத்தில் நன்மைக்காக அப்பா, குடும்பத்தை நீர்தான் ஏற்படுத்தினீர். குடும்பத்தின் நன்மைக்காக எங்களுக்கு கொடைகளை கொடுத்திருக்கிறீர். அந்த நன்மையில் ஈடுபட ஊழியத்தில் பொது நன்மைக்காக கொடுத்திருக்கிறீர் இயேசுவே. பணி செய்ய அப்பா, பணிவிடை பெற அல்ல, பணி செய்ய சொன்னீர் அப்பா இயேசு கிறிஸ்துவே. கிருபை செய்யும் அப்பா இயேசு கிறிஸ்துவே. அப்பா இயேசுவே, விசுவாசமும் செயலும் ஒருமித்து நடக்க கிருபை செய்வீர் அப்பா இயேசு கிறிஸ்துவே. அப்பா இயேசுவே, எப்பொழுதும் எங்களை மன்னிக்கிறீர், எப்பொழுதும் எங்கள் மீது இரக்கம் பாராட்டுகிறீர், உம்முடைய அன்பை பொழிகிறீர் அப்பா இயேசுவே. அதை மற்றவர்களுக்கும் கொடுக்க எங்கள் மூலியமாக செல்ல கிருபை செய்யும். நீர் இலவசமாய் கொடுத்தீர் இயேசுவே. அப்பா, அதை இலவசமாய் கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா இயேசு கிறிஸ்துவே. அப்பா, உம்முடைய சாயல் ரத்தம் அப்பா சிந்தினீர், இதோ உம்முடைய சாயல் நிற்கிறோம். உம்முடைய சாயலிடத்திலே பேச நீர் வந்திருக்கிறீர் இந்த நேரத்திலே. அப்பா இயேசுவே, தண்ணீரை எங்களுக்கு கொடுத்தீர், உம்முடைய ஜீவ தண்ணீரை இந்த நேரத்திலே இந்த விண்ணப்பம் முடிந்தவுடன் அப்பா இயேசு கிறிஸ்து, உம்முடைய சாயல் உயிர் பெற்று எழ உம்முடைய ஜீவ தண்ணீரை எங்களுக்கு ஊற்றுவீராக அப்பா இயேசு கிறிஸ்து. எங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து ஆளுகை செய்யும் போது அப்பா இயேசுவே, உமக்கு உகந்தது செயல்பட முடியும் அப்பா. என்னென்றால் ஆவியானவர் உம்மிடத்திலிருந்து கேட்டு எங்களுக்கு உண்மையை நோக்கி, உம்மை நோக்கி வழி நடத்துவார் அப்பா இயேசு கிறிஸ்துவே. அப்பா, கிருபை செய்யும் அப்பா. உம்முடைய பேரன்புக்கு தகுந்தபடி உம்முடைய திருச்சபையை கட்டுவதற்கு அதற்காக நன்மைகளை கொடுத்து, அந்த நன்மை உம்முடைய திருச்சபை கட்டப்படுவதற்காகவே எங்களை பயன்படுத்துவீராக அப்பா இயேசு கிறிஸ்துவே. அப்பா இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலே கை தூக்கி உம்மை நோக்கி பார்க்கின்றோம் அப்பா இயேசுவே. உள்ளத்தை உயர்த்துகின்றோம் அப்பா இயேசு கிறிஸ்துவே. நன்றி அப்பா இயேசு கிறிஸ்துவே. எங்களுக்குள்ளே நீர் மாபெரும் செயல் செய்வதற்காகவே எங்களை அழைத்திருக்கிறீர். நீர் நம்பிக்கைக்குரியவர், நல்லவர், வல்லவர். அப்பா இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தினாலே எல்லா வாக்குத்தத்தமும் ஆம், ஆமென் இயேசு கிறிஸ்துவே.